எனது அன்பு நேயர்களே வணக்கம். உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பகவான் ரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார். தைரியத்திற்கு, வேகத்திற்கு, ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும். செவ்வாய் உச்சம் பெறும் போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார். வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவுதான் இது. மகர ராசியிலே 2 கிரகங்கள் இரு நிலை பெறும். ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும். திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும். திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார். மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ, மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார். உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களிலே நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில், அதாவது கோல்சார பலன், கோச்சாரம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும் போது அற்புதமான பலனை தருவார். தைரிய குறைபாடு என்பது நீங்கும். திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது. அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன். அப்போது திருமண உறவு, காதல் உறவு, எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு, சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி 2024 5ஆம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார். உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார். நிதானத்தோடு, நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல, ஒரு வேகம் இருக்க வேண்டும். அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு, அதுதான் வீரம் என்பார்கள். வெறும் வீரம் மட்டுமல்ல, அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறது அல்லவா, அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும். வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது. ஒரு 40 நாட்கள் 5 பிப்ரவரி துவங்கி 14 மார்ச் 2024 வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார். செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. பொது பலன்களை எப்படி தருகிறது என்பதை பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். மேஷராசி என்பர்களே, இந்த 40 நாட்கள் நிச்சயமாக வளர்ச்சி வெற்றி என்பது இருக்கும். இந்த வளர்ச்சி வெற்றிக்கு உங்களிடம் என்ன தேவை என்றால் சற்று பொறுமை. காரணம், உங்களுடைய ராசிநாதன் மட்டுமல்ல, அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே சென்று உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த 10ஆம் இடத்திலே அவருக்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் என்னவென்றால், செவ்வாய் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலை என்பது ஏற்பட போகிறது. அப்படி என்றால் நீங்கள் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்ற அந்த விடாப்பிடியான போக்கு என்பது உங்களுக்குள் வரும். இதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை மேம்படுவதற்கான அந்த மேம்பாட்டுக்கான முயற்சிகளை, சொத்து குறிப்பாக நிலம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கும்போது
மிக அற்புத ஆற்றல் தரும். சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார். அப்படி இருப்பவர் ஏதேனும் சில தங்கு தடை தாமதத்தை லாபத்திலே தரக்கூடிய சூழ்நிலை என்று இருந்தாலும் கூட அது இப்போது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. அதாவது எது நடக்கப் போவதில்லை? தங்கு தடை தாமதங்கள் எல்லாம் தவிடுபொடியாகக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்குள் இருக்கக்கூடிய சாதாரணமாக மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தலைமை பண்பு, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கும். ஆனால் அந்த ஆற்றல் இப்போது மேலோங்கி மிகப்பெரிய வெற்றியை காண்பதற்கான அமைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு விடாப்பிடியான ஒரு உறுதி, ஒரு நிலைத்தன்மை, எப்படியோ வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற அந்த நிலைக்கு பதிலாக இப்படித்தான் வெற்றியை, குறித்த இலக்கை நான் இப்படி அடைவேன் என்று ஆற்றலோடு செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. உங்களுடைய உள்ளத்திலே ஒரு எழுச்சி எல்லா விஷயங்களும் எல்லா நிலையிலுமே இருக்கும். அதை ஒரு போராட்ட குணமாக மாற்றிக்கொள்ளாமல் வெற்றிக்கான வழிகளிலே உக்கிரத்தோடு செயல்படக்கூடிய நிலையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போது உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியானது மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலையை மேஷராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக தருகிறது. உங்களுடைய நிறுவனம் இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் புதிய தொழில் அல்லது இருக்கக்கூடிய தொழில் என்றாலும் சரி, இப்போ அதிலே அபரிமிதமான வளர்ச்சியை பெறுவதற்கான கட்டுக்கடங்காத ஆற்றலை நிறைத்து தரக்கூடிய அமைப்பை தருவதுதான் இந்த கிரகநிலைகள். ஆகையினாலே அற்புதமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள். ஆனால் வேகம் என்பது இருக்கும். ஆனால் அந்த வேகத்திற்குள் ஒரு நிதானத்தை ஏற்படுத்துவதுதான் சனி பகவானுடைய வீடான மகரத்திலே செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது. சனி பகவான் கட்டுப்பாடு இல்லாமல் உங்களை விடுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே உங்களுக்கு தடை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்களே சுய கட்டுப்பாடோடு, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்க வேண்டும் என்ற நிலையை மனதிலே நிலைநிறுத்தி செயல்படுங்கள். இதுவரை ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் கூட, நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் கூட, அந்த நடைமுறை சிக்கல்களை சீர்திருத்துவதற்கான நேரமாக அமைகிறது. புதிதாக எந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய ஆதிக்க மனப்பான்மை ஏதேனும் இருந்தால், நாம் தான் பெரியவர் என்ற எண்ணம் இருந்தால், அதை மட்டும் இப்போது சற்று ஓரம் கட்டிவிட்டு அதை வெளிப்படுத்தாமல், அல்லது மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதபடி அதையே கூட நீங்கள் செயல்படுத்தலாம். மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதபடி ஒரு நுட்பத்தோடு செயல்பட வேண்டும். ஏனென்றால் ஆதிக்க சக்தியை நீங்கள் காட்ட விரும்பினால், குறிப்பாக குடும்ப உறவுகளிலே கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஆதிக்க சக்தியை காட்ட விரும்பினால் அங்கு சிக்கல் வரும், பிரிவு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும். ஆகினாலே ஒழுக்கம் என்பது சரியாக நடப்பதோடு மட்டுமல்லாமல் சீர்திருத்த சிந்தனையும் மனதிலே வைத்து விட்டு கொடுக்க வேண்டும். எங்கு விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து, வளைந்து கொடுத்து வெற்றியை பெற வேண்டும். சற்று ஃப்ளெக்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தரும். உடல் நலத்தை பொறுத்தவரை இப்போது ஆற்றலின் காரணமாக எதை தூக்க வேண்டுமோ, எவ்வாறு தூக்க வேண்டுமோ, எவ்வளவு பலு தூக்க வேண்டுமோ அவ்வளவுதான் தூக்க வேண்டுமே தவிர, நான் தான் பலசாலி என்று நிரூபிப்பதற்காக ஏதேனும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது சிக்கலை தரும். அதிக பாரங்களை சுமக்கக்கூடிய தெம்பு இருக்கிறது என்று நீங்களாகவே உங்களுக்குள் கட்டமைத்து கொண்ட மனநிலையிலே தூக்காதீர்கள். அண்மை காலங்களிலே செய்தியை பார்த்திருப்பீர்கள். எல்லாம் மரணம், எங்கு மரணம் நிகழக்கூடாது, மரணம் விரைவில் வந்துவிடக்கூடாது என்று உடற்பயிற்சிக்கு செல்கிறார்களோ அந்த உடற்பயிற்சி கூடத்தில் தான் அவர்கள் மரணம் நிகழ்கிறது. ஆகையினாலே அங்கு அதிகப்படியாக உடலில் உள்ள உறுப்புகளை வேலை செய்ய வைத்தால் ஆற்றல் அபரிமிதமாக வேண்டும் என்று நினைத்து ஆற்றலை பிழிந்தெடுக்க பார்க்கும்போது உறுப்புகள் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகிறது. ஆகையினாலே அதிகப்படியான வேலை, டோன்ட் ஓவர் டூ, டோன்ட் டூ எக்ஸசைஸ், அதிகப்படியான உடற்பயிற்சி என்பது தேவையில்லை. உங்கள் உடலுக்கு எது ஏற்றுக்கொள்ளுமோ அதை மட்டும் செய்வது என்பதுதான் உடல் நலத்திற்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, தொழில் ரீதியான வளர்ச்சி, சற்று விட்டு கொடுத்து வளைந்து சென்றால் காதலிலே மிகப்பெரிய அற்புதம், நல்ல நேர்மறை சிந்தனையோடு ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது உச்சபட்ச லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலையாக இது அமைகிறது. நிலம், வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கான உங்களுடைய அதீத முயற்சி நிச்சயம் பலன் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது.
குழந்தைகளோடு கனிவோடு இருங்கள், கோபத்தை காட்டாதீர்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எப்படி வேலையை வாங்கி அவர்களை முன்னேற்ற வேண்டுமோ அதை இந்த காலத்தில் செய்யும்போது வெற்றி பெறுவீர்கள். அவர்களை நீங்கள் உக்கிர வார்த்தைகளால் திட்டும் போதோ அல்லது ஏதேனும் கோப தாபங்களுக்கு அவர்களை உட்படுத்தும் போதோ சிக்கல் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்களுடைய மன நிலையிலே மாற்றத்தையும் தரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி. எனது அன்பு ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்கள் என்றாலே உழைப்பிற்கு, குறிப்பாக சொந்த பந்தங்களுக்காக உழைக்கக்கூடிய மனம் என்பது இருக்கும். இதில் தன்னலம் கருதாத ஒரு உழைப்பாக இருந்துவிட்டால் மிகப்பெரிய ஏற்றத்தை, சமுதாயத்திலே ஒரு நல்ல சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த காலகட்டம், அதாவது நான் செவ்வாயினுடைய இந்த உக்கிரம் பெறக்கூடிய உச்ச செவ்வாயினுடைய பயிற்சியை பற்றி குறிப்பாக இந்த பதிவிலே உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 10ஆம் நிலையிலே உச்சம் பெறுகிறார். சாதாரணமாக உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 10லே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஆகையினால் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதை சார்ந்த விஷயத்திலே உழையுங்கள். எது இதுவரை புலப்படவில்லையோ, ஏதேனும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே எதில் நீண்ட நெடிய நாட்களாக சுகம் பெறவில்லை என நினைக்கிறீர்களோ அதிலே ஒரு முயற்சி என்றால் ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. இதில் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களோடு வேலை செய்பவர்கள், இவர்களோடு சற்று உங்களுக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதிலிருந்து சற்று விலகி வந்து விட்டீர்கள் என்றால் அங்கு கோபப்படாமல் இருந்து எப்படி காரியத்தை சாதித்துக் கொள்வது என்ற இந்த பக்குவத்தை மட்டும் நீங்கள் இந்த 40 நாட்களும், பிப்ரவரி 5 முதல் மார்ச் கிட்டத்தட்ட 14-15 வரை அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும். ஆனால் அதிலே ஒரு உக்கிரமோ அக்ரஷன், கோபத்தை காட்டக்கூடிய மனப்பான்மையோ, எடுத்தெறிந்து பேசுவது போன்ற துவனியிலோ பேசாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலையை இந்த கிரகநிலை என்பது ஏற்படுத்தி தரும். குறிப்பாக தொழிலில். அது மட்டுமல்ல, பிப்ரவரி 13-14 ஆகிய நாட்களில் இந்த 2024ஆம் ஆண்டு 10ஆம் இடத்துல மிகப்பெரிய, அதாவது ஒரு குழப்ப நிலை என்று கூட சொல்லலாம். பல கிரகங்கள் அங்கு ஒன்று சேரும். உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய சந்திரன் ரிஷப ராசியிலே உச்சம் பெறுவார். அந்த சந்திரனும் கூட செவ்வாயோடு இணைந்திருப்பார். உங்களுடைய சுபாவமே ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் இந்த குறிப்பிட்ட அந்த பிப்ரவரி 13-14 ஆகிய நாட்களிலே கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். சற்று வளைந்து கொடுக்க முடியாது, நான் சொன்னதைத்தான் செய்வேன் என்று இருக்கும்போது அது இந்த காலகட்டத்தில் சில சிக்கல்களை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக உங்களுடைய அந்த பண்பு என்பதே சற்று கோபமாக இருப்பதை விட்டுவிட்டு மிக அன்பாக கூட இருக்க தேவையில்லை. ஒரு மாடரேட்டாக, ஒரு சாதாரண சகஜ நிலையை கையாளக்கூடிய ஒரு மனநிலைக்கு தியானம் செய்து பயிற்சி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சிலே கவனமாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று நல்லதை சொன்னால் கூட அதை நீங்கள் சொல்லக்கூடிய விதத்திலே அவர்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்திவிடும். ஆகையினாலே அதிலே கவனமாக இருங்கள். இப்போது நீங்கள் சொல்வது உங்களுடைய நலனுக்காக பேச வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய நலனுக்காகவே இருக்க வேண்டும். உங்களுடைய உடல் நலம், உள்ள நலம் இரண்டிற்குமே நீங்கள் சரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி, மன அமைதிக்கான தியானம், குறித்த நேரத்திலே உணவு என்று இருக்க வேண்டும். உடற்பயிற்சி என்றால் அதீத உடற்பயிற்சி எல்லாம் தேவையில்லை. ஒரு மிதமான உடற்பயிற்சி, ஒரு நடைப்பயிற்சி போன்ற விஷயங்கள் செய்வது சிறப்பை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும்.
ராகுகால வேளையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் 6 நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நிச்சயமாக தனலாபத்தை தரும். உங்களுடைய பயணங்களிலே கவனமாக இருங்கள். மதம் சார்ந்த விஷயம், அதாவது ஒரு கோயில் சென்று வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நீங்கள் அதனோடு கூட்டு சேரக்கூடிய யாரையெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அழைத்து செல்லக்கூடிய நபர்களோடு சில முரண்பாடு ஏற்படும். ஆகையினால இந்த காலகட்டத்தில் நீண்ட நெடுந்தூர பயணங்களை தீர்த்த யாத்திரையாக இருந்தாலும் கூட சற்று தள்ளி வைப்பதோ அல்லது அப்படி சென்று வர வேண்டும் என்று இருந்தால் வீண் விவாதங்களிலே ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை தரும். நிச்சயமாக நிலம் வாங்கி வைக்க வேண்டும் என்று நகையை அடமானம் வைத்தோ கடன் வாங்கியோ நீங்கள் செய்தீர்கள் என்றால் நல்ல லாபத்தை தரக்கூடிய, இது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் தரக்கூடிய அமைப்பு. திருமணம் போன்ற விஷயங்கள் முயற்சி செய்யும் போது சற்று வளைந்து கொடுக்கத்தான் செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய சொத்து உயரக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே நிச்சயமாக ஒரு நிலை மேம்படக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் தருவார். தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்தாலும் கூட, தைரியசாலிகள் போல காட்டிக்கொண்டாலும் கூட உங்களுடைய அந்த தைரியத்தை இப்போது மற்றவர்கள் மிஸ்யூஸ் செய்து கொள்ள அல்லது உங்களுடைய உழைப்பை சுரண்டி கொள்ள சில சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகினாலே அதற்கு சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். தந்தை வழியிலே அனுகூலங்கள் வரும் என்று நினைத்து வீண் விரய செலவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தை வழியிலே ஏதேனும் சொத்து வரும் என்று நினைத்து ஏதேனும் செலவு செய்தீர்கள் என்றால் அந்த செலவு வீணாவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. உங்களுடைய விடாமுயற்சி நிச்சயமாக எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து வெற்றியை பெறுவதற்கு ஆற்றலையும் தெம்பையும் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி என்பது தரும். உங்களுக்கு துணையாக மகர ராசிக்காரர்கள் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே சமயத்தில் மகர ராசிக்காரர்களோடு சற்று விட்டு கொடுத்து செல்லாமல் முரண்பாடோட சிந்தனைகளோடு இருக்கும்போது இது சிக்கல், மன சிக்கல் தந்து ஏதேனும் ஒரு முரண் நிலையை கூட ஏற்படுத்திவிடும். ஆகையினால பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மன அமைதி வேண்டி பொறுமையாக இருப்பது, வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது சிறப்பை தரும். எனது அன்பு ரிஷபராசி நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். எனது அன்பு மிதுன ராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி, செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த பெயர்ச்சி என்பது அஷ்டமஸ்தானத்திலே நிகழ்கிறது. அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திற்கு உங்களுக்கு அதிபதி. அப்படி என்றால் இதுவரை ஏதேனும் கடன் வாங்கியிருக்கிறீர்கள், அந்த கடனை அடைப்பதிலே ஏதேனும் சிக்கல், அந்த சிக்கலை எப்படி வெளிவருவது என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிக்கலிலிருந்து. அப்படி என்றால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு சுகம் ஏற்படக்கூடிய அளவில் ஒரு அற்புத ராஜயோகம், வரலாறு காணாத ராஜயோகம், அதுவும் விபரீத ராஜயோகம் என்று ஏன் தந்திருக்கிறேன் என்றால், எது தடை, எது தாமதம், எது பிரச்சனை என்று நினைத்தீர்களோ அதன் மூலமாகவே இப்போது தன லாபத்தை பெறுவதற்கு, செல்வ செழிப்பை பெறுவதற்கு, அந்த செழிப்பின் காரணமாக அனுபவிக்கக்கூடிய ஆஸ்தி அந்தஸ்து வாகன வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு செவ்வாய் உங்களுக்கு உதவி செய்வார். செவ்வாய் உச்சமடையக்கூடிய அந்த பிப்ரவரி 5, 2024 மற்ற கிரக நிலைகளும் கூட உங்களுக்கு அற்புதத்தை தரும். எப்படிப்பட்ட அற்புதத்தை தருகிறது என்றால், செவ்வாயும் புதனும் இணைந்து சூரியனோடு இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது சுனவ யோகம் என்ற ஒரு அற்புத யோகத்தை உங்களுக்கு தருகிறது. இதன் மூலமாக புகழ் ஏற்படும், வெற்றி ஏற்படும், சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அது மட்டுமல்ல, விவசாய தொழில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமாக அதில் வெற்றி என்பது வருவதற்காக, தன லாபம் வருவதற்கான அமைப்பு இருக்கிறது. ஒரு தோப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு மரத்தை நட்டீர்கள், எந்த பலனும் இல்லை என்று இருக்கிறீர்கள் என்றால் திடீரென்று அந்த மரத்தை நல்ல விலைக்கு கேட்டோ அல்லது அந்த மரம் இப்போது காய்ப்பூ என்று அற்புதத்தை உங்களுக்கு தரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்படிப்பட்ட விபரீத ராஜயோகம்,
எதை தடையாக நினைத்தீர்களோ, தாமதம் என்று நினைத்தீர்களோ, அல்லது மற்றவர்களால் தடை தாமதம் என்று நினைத்திருந்த விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு தனலாபம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் உங்களுக்கு ஏதேனும் தடை தாமதம் அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் கூட அது இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி, 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்படி என்றால் என்ன? சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கை துணை, காதல், குழந்தைகள் என்று அவர்களுக்கு செலவு செய்வீர்கள். பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை கூட்டிக் கொள்வதற்கு வருமானத்தில் ஏதேனும் ஒரு சிறு தொகையையாவது கோயில், குலம், தானம், தர்மம், அன்னதானம் என்று செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதற்கு இது மிக அருமையான நாட்களாக இருக்கிறது. ஒரு 40 நாட்கள், கிட்டத்தட்ட 15 மார்ச் 2024 வரை இந்த மாக மாதத்திலே மாக ஸ்நான மாதம் என்று கூட சொல்வார்கள். காரணம் என்னவென்றால், இந்த மாதத்திலே புனித நீர்நிலையிலே சென்று நீராடும் போது அந்த நீரின் வழியாக செவ்வாய் மற்றும் உச்ச செவ்வாய் மற்றும் புதன் சூரியன் இணைவான அந்த பலன்கள் உங்களுடைய உடலிலே கிரகித்து கொள்ளப்படுகிறது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் மாக மாத ஸ்நானம் என்று சொல்வார்கள். இது பிப்ரவரி 10, 2024 துவங்கி 30 நாட்கள் செய்யக்கூடிய அமைப்பு. அருகிலே புனித நீர்நிலைகள், கடல், ஆறு போன்ற விஷயங்கள் இருந்தால் அங்கு சென்று நீராடலாம். இல்லை என்றாலும் இல்லத்திலேயே உங்களுடைய இல்லத்து நீரையே புனித நீராக கருதி ஒரே ஒரு சின்ன சிட்டிகை உப்பை அதிலே சேர்த்து நீராடும் போது இந்த பலனை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரன் 12ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே வருவார். ஏற்கனவே 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில். ஆகையினால் இது மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகம். அதனால்தான் வரலாறு காணாத ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு நிலத்தை ஒரு 5000 அல்லது 6000 ரூபாய்க்கு 30 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நீங்களோ அல்லது உங்களுடைய பூர்வீகத்தில் தாய் தந்தையரோ வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அது போன்ற நிலை அது கைவிடப்பட்ட இடமாக இருக்கும். நீங்கள் அதை சென்று கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த பத்திரத்தை கூட பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்று வைத்திருக்க மாட்டீர்கள். அது போன்ற நிலையிலிருந்து இப்போது மிகப்பெரிய ஒரு தனலாபம், வீடு தேடி பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இப்போது நீங்கள் எதிரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் 11ஆம் இடத்து அதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். ஆகையினாலே வரக்கூடிய லாபங்களை மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், நீண்ட நெடிய காலத்துக்கு பணம் தரக்கூடும் என்று நினைத்து மாதா மாதம் ஒரு பெரிய தொகையை தருகிறேன், ஒரு 1 லட்சம் ரூபாய் மாதம் 10,000 வட்டி தருகிறேன் என்று சொல்லுவார். அப்படி செய்தீர்கள் என்றால் ஒரு 10 வரும், மீதி 90 போய்விடும். ஆகையினால் அப்படி செய்யாமல் பத்திரப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நிலையான விஷயங்கள், தங்கம் போன்ற விஷயத்திலே முதலீடு, இல்லை என்றால் நிலம் போன்ற விஷயத்திலே முதலீடு செய்யும் போது அந்த நிலம் இப்போது நீங்கள் முதலீடு செய்தால் அது மறைந்திருந்து நீண்ட நெடிய காலத்திற்கு உங்களுக்கு தனலாபத்தை தரும். மறைந்த விஷயங்களிலிருந்து தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அது நிலமாகத்தான் இருக்கும், அல்லது தங்கம் கூட இருக்கும். தங்கம் இருக்கும் என்றால் என்ன? ஏற்கனவே வீட்டிலே தங்கம் ஏதோ ஒரு பல வருடங்களுக்கு முன்பு வாங்கி வைத்தது இப்போது நல்ல விலைக்கு விற்று அதிலிருந்து ஒரு சுகப்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்தவரை நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதிகப்படியான உடற்பயிற்சி, இரவு நேர பயணங்கள், இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, யாரோடும் மூர்க்க குணத்தோடு சண்டை போடக்கூடிய ஒரு முன்கோபம் வந்தால் அங்கிருந்து அந்த கோப நிலையிலிருந்து வெளியே வருவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். நம்பியவர்கள் ஏமாற்ற வழியும் இந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது இரத்த சம்பந்த உறவுகளால் ஏதேனும் செலவோ அல்லது ஏதோ ஒன்று உங்களிடமிருந்து வாங்கி செல்லலாம் என்று இருப்பார்கள். நீங்கள் தரவில்லை என்றால் எதிர்நிலை வரும். ஆகையினாலே அதில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் கூட சில சமயத்திலே பகை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். இதே சமயம் இந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது திடீர் என்று நீங்கள் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஏதேனும் செய்தால், ஃப்ரஸ்ட்ரேஷன், படபடப்போடு ஏதேனும் செய்தால் தன நஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆகையினால் பதறாது ஒரு விஷயத்தை செய்யும் போது, யோசித்து செய்யலாமா என்று செய்யும் போது, நல்லது கெட்டது என்று நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்யும்.
எல்லா நல்ல விஷயங்களும் வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும். எந்த விதமான ஹார்ஷ், அதாவது ஒரு கரடு முரடான ஒரு முடிவு எடுப்பதோ அல்லது கரடு முரடான பாதையிலே பயணிக்கலாம் என்று ரிஸ்க் எடுக்கலாம் என்று நினைப்பதோ இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி 5, 2024 துவங்கி மார்ச் 15, 2024 வரை அவற்றை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நல்ல காலம் இருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் மிகப்பெரிய ஒரு உயர்வை தரக்கூடிய இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தீவிரமாக இருக்கும். அது நிச்சயம் பலன் தரும். எப்போது பலன் தரும்? நல்ல விஷயமாக சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால். ஒரு தொழில், வியாபாரம் அல்லது வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் லஞ்ச லாவண்யமற்று கடின உழைப்பிற்கு அரசாங்கமும் சமுதாயமுமே பரிசு தரும். அதை விட்டு சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் அரச தண்டனை, சமூக தண்டனை என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு விபரீத நிலை. ஆகையினால்தான் வரலாறு காணாத வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சிகளில் தீவிரம் இருக்கும். அந்த தீவிர முயற்சிகள் சட்டத்திற்கு உட்பட்டு நியாயமான விஷயங்களுக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த முயற்சிகள் மிகப்பெரிய பலனை தரும். வாழ்க்கையை கட்டமைக்க அற்புதத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வழி என்பது இருக்கிறது. சரும நோய் சார்ந்த விஷயங்கள், அதனால் திடீர் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கு சற்று முன்னெச்சரிக்கையோடு எது ஒவ்வாமை, எது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்துகிறதோ அவற்றிலிருந்து விலகி இருப்பது சிறப்பை தரும். தொடர்ந்து உங்களுடைய கைகளால் பசுந்தீவனத்தை பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு தருவதும், புதன்கிழமைகளிலே உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் வெற்றியை தரும். செவ்வாயின் காரணமாக சிறந்த பலன்களையே பெற வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால வேளையில் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண் தெய்வ உக்ர தெய்வ சன்னிதானங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மாபெரும் வெற்றியை தரும். தடைகளையெல்லாம் உடைத்து வெற்றி படிக்கட்டுக்களை உங்களுக்கு அமைத்து தரும். எனது அன்பு மிதுன ராசி நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி. கடகராசி என்பர்களே, செவ்வாய் உச்சம் பெறுகிறார் என்றாலே அது 7ஆம் இடத்தில் தான் கடகராசிக்கு. கடகராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நல்லதை, ஒரு தன லாபம், உங்களுடைய இன்டலெக்சுவல் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவ் திங்கிங், அதாவது புதிய விஷயத்தை உருவாக்கக்கூடிய அந்த நிலைகளிலே ஆற்றலை தந்துவிடக்கூடிய அமைப்பிலே இருக்கும். காதல் வாழ்க்கை, குழந்தைகள், திருமணம், கணவன் மனைவி உறவு, உங்களுடைய தொழில், பொருளாதாரம், பெயர், புகழ், அதிகாரம் இவற்றிலெல்லாம் சிறப்பை தரும். சரி, தரும் என்று சொல்கின்றேன். தருமா? தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், அறிவு அற்றம் காக்கும் கருவி. உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவினுடைய பலத்தை குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பார்வை பலம் மூலமாக அவர் தரக்கூடிய நிலைகளிலே அறிவு ஆற்றலோடு சமயோஜிதமாக செயல்படும் போது மட்டும்தான் வெற்றியை பெற முடியும். 10ஆம் இடத்திலே மிக முழு சுபர் என்று சொல்லக்கூடிய அந்த சுபத்துவம் வாய்ந்த குரு பகவான் அமர்ந்திருந்தும், சனி பகவான் அஷ்டம நிலையிலே அமர்ந்திருந்தும், சனி மற்றும் குரு இந்த இரு கிரகங்களும் முக்கிய கிரகங்களும் நேர்கதியிலே பயணம் பெற்று பலன்களை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவானுடைய ஒரு வீடான மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான், இதுதான் இப்போது வித்தியாச நிலை. அடுத்த ஆண்டு இப்படி இருக்காது. மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு செய்யும். இந்த ஆண்டை பொறுத்தவரை சனி பகவானுடைய வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். சனி பகவான் இப்போது அஷ்டமச்சனியாக இருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு லாபம், நஷ்டம், சந்தோஷம், துக்கம் என்று கலந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திருமண உறவுகளிலே சற்று கவனமாக இருங்கள். பேச்சாக இருக்கும்போது கைகலப்பிலே முடித்தீர்கள் என்றால் சட்ட சிக்கல் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதேபோல் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, அன்பை பயன்படுத்தி இந்த காலகட்டத்திலே வாழ்க்கையை நகற்றினீர்கள் என்றால் அது நல்ல நகர்வாகவும் நிகழ்வாகவும் இருக்கும். ஆனால் தேவையற்ற வீண், பழி, பொறாமை என்று சாதாரண சகஜ
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சல்லாபங்களுக்குள் சிக்கிவிட்டீர்கள் என்றால், எமோஷன் மனநிலையினுடைய கீழ்நிலைக்கு சென்றீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த நிலை என்பது உங்களுக்கு அனுகூலத்தை தருவதற்கான வாய்ப்புகளை குறைத்து கொள்ளும். எப்போதும் உங்களுடைய எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். ரிவெஞ்ச் என்று சொல்வார்கள் அல்லவா, ரிவெஞ்ச் இஸ் எ டிசாஸ்டர். பழி வாங்கக்கூடிய குணம் என்பது ஒரு பேராபத்தில் முடிக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக. அதிலும் இந்த பிப்ரவரி 5 துவங்கி மார்ச் 15 வரை இருக்கக்கூடிய இந்த 40 நாட்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நடப்பது நடக்கட்டும் என்று போகிற போக்கில் வாழ்க்கையை சுமூகமாக அனுபவித்து செல்ல வேண்டுமே தவிர, நம்மிடம் அதிகாரம் இருக்கிறது, நம்மிடம் ஆற்றல் இருக்கிறது, நமக்கு குறுக்கு வழி இருக்கிறது என்று யோசிக்கும் போது அது உங்களுக்கு சில நேரங்களில் சிக்கலை தரும், சட்ட சிக்கலை தரும், சிறைப்படுத்தும். வழக்கு வம்பு என்று காவல் நிலையம், கோர்ட் என்று சென்று வருவதற்கான வாய்ப்புகளை வாழ்க்கையிலே தொடர்கதையாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே எச்சரிக்கையாக இருங்கள். மற்ற இடத்திலே எப்படி மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலை இது அமையும்? சாதாரணமாக வெற்றி சூழ்நிலையை தான் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக, உங்களோடு பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதன் மூலமாக ஏற்படுத்தி தரும். ஆனால் சனி பகவானும் குருவும் இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியில் பார்க்கும்போது இப்போது செவ்வாய்க்கு அதிகப்படியான தடை ஆற்றலை குரு தருகிறார். அல்லது குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய தொழிலை, வாழ்க்கைக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்களில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த மெதுமெதுவாய் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அங்கு ஒரு உக்கிரத்தை இப்போது பாய்ச்சக்கூடிய நிலையிலே செவ்வாய் உச்சம் பெற்ற பார்வை என்பது 10ஆம் இடத்திலே விழுகிறது. ஆகையினால் வேலையிலே மாற்றம் என்றால் சற்று கவனத்தோடு இருந்து அது உதவிகரமாக இருக்குமா என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் வேலை மாற்றம் என்பது நீங்களே நினைத்து சென்று ஏதேனும் மாறிக்கொள்ள வேண்டும். அதாவது புதிய வேலையிலே மாறிக்கொண்டால் அது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது இப்போது உங்களுக்கு அந்த அளவிற்கு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பில்லை. குரு மாற்றத்தை தர நினைக்கும் போது செவ்வாய் இப்போது அதிலே மிகப்பெரிய ஆற்றலை செலுத்துகிறார். செவ்வாய் எப்படி இருப்பார் என்றால் படபடப்போடு உங்களை செயல்பட வைத்து விடுவார். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுக்கு உதவியாக இருப்பவர்களை எப்படியாவது வழிநடத்தி சுயநலமாக வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் இங்கு விபரீத ராஜயோகம் இல்லை, விபரீதம் மட்டுமே இருக்கும். அதன் காரணமாக எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? அன்பாக பேசுங்கள். எதை அணுகும் போதும் கவனத்தோடு அணுகுங்கள். உங்களுக்கு படபடப்பு, எரிச்சல் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எரிச்சல் ஊட்டக்கூடிய சூழ்நிலையில் அமர்ந்தாலும் அதில் எப்படி வளைந்து நெளிந்து கொடுத்து அந்த இடத்திலிருந்து விலகி வருவது என்று யோசித்து செயல்படுங்கள். இந்த நேரத்தில் மிக முக்கியம் ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் உயிரினும் ஓம்பப்படும் என்பார் வள்ளுவர். எதுவும் உடனடியாக மிகப்பெரிய தனலாபத்தையோ அல்லது ஒரு பலனையோ தந்துவிடும் என்று யோசித்து இந்த நேரத்தில் வேக வேகமாக செய்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட வேகம் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. திடீரென்று திருமணம் முடிவாகிறது, திடீர் என்று ஒரு நட்பு உருவாகிறது என்றால் அதில் எச்சரிக்கை, கவனம் தேவை. இதுவரை பிரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஏதேனும் பிரிந்திருக்கிறீர்கள் என்றால் அதில் ஒன்று சேர பார்க்க வேண்டும். இல்லை என்றால் புதிதாக ஒரு பிரிவுக்குள் சென்று விடக்கூடாது. குடும்பத்திலிருந்து பிரிவது, கணவன் மனைவி பிரிவது, நல்ல நண்பர்களை பிரிவது என்பதற்கு இது ஏற்ற காலம் அல்ல. எப்படி பிரிவு வரும்? ஒரு சண்டை சச்சரவு, மன வருத்தம் வரும்போது வரும். ஆகினாலே வீண் விவாதங்களை தவிர்ப்பதன் மூலமாக உறவுகளையும் நட்புகளையும் பேணி காக்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நினைப்பது இந்த காலகட்டத்தில் தவறு. ஆகையினாலே சற்று மற்றவர்களோடு ஒத்திசைவு, ஹார்மோனியஸ் சிச்சுவேஷன் என்பதும் நேரத்திற்கு ஏற்ப வளைந்து நெளிந்து கொடுத்து பிரச்சனைகளை சமாளிப்பதும் வெற்றியை தரும். உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை தேவை. மனநலத்திலே, மனநலம் என்றால் அதிலே இன்னும் கூடுதல் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் செலவுகள் உங்களை இப்போது கைப்பணத்தை குறைத்து விடக்கூடிய அமைப்பு, திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். அவற்றிலே கவனம். அது மட்டுமல்ல, காம இச்சை இப்போது ஆண் பெண் உறவுகளிலே
தவறான நிலைக்கு சென்றுவிடக்கூடிய அமைப்பு என்பதை தரக்கூடிய நிலை. ஆகினாலே சட்டத்திற்கு புறம்பான உறவுகளை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, அது மட்டுமல்லது எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பது, உங்கள் வீட்டிற்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் தொடர்ந்து வழிபாடு செய்வது, சிவாலயங்கள் இருந்தால் குறிப்பாக பைரவர் வழிபாடு, தேய்பிரை அஷ்டமி நாளிலே மாலை வேளையிலே சென்று வழிபாடு செய்வது மனதிலே இருக்கக்கூடிய கலக்கத்தை போக்கி, பயத்தை போக்கி உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். உக்கிரம் பெறக்கூடிய செவ்வாயிலே நீங்கள் மனநிலையிலே உக்கிரம் பெற்றுவிடக்கூடாது. சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையோ, வேலையிலே உங்களோடு பணிபுரிபவர்களோ, வியாபாரத்திலோ வரக்கூடிய வாடிக்கையாளரோ உங்களை ஏதேனும் வகையில் எரிச்சல் அடைய செய்யக்கூடிய நிலைகள் இருக்கும். அதிலே கவனமாக கடந்து வரும்போது மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு அமைப்பாக இந்த காலகட்டம் என்பது இருக்கும். அதை விட்டு ஏதேனும் போராட்ட குணம் என்றால் சற்று சிக்கல் இருக்கும். அதே நேரத்தில் விட்டு கொடுத்து அன்பு பண்பு பாசத்தோடு இருந்தீர்கள் என்றால் கனிவோடு இருக்கும்போது உறவுகள் பலப்படும். ஒருவருக்கு ஒருவர் இணக்கம் அதிகரிக்கும். இந்த இணக்கத்தின் காரணமாக கணவன் மனைவி உறவாக இருக்கும்போது குழந்தை வரத்திற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். மற்ற உறவு முறைகளிலே ஒரு சமநிலையை கடைபிடியுங்கள். ஏதேனும் நீங்கள் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று ஏதேனும் செய்து சிக்கலிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு விஷயங்களிலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய யோசனையே உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை தந்துவிடும். உடல் நலம், மனநலம் இரண்டிற்கும் இப்போது அதிகப்படியான கவனத்தை செலுத்த வேண்டும். எந்த விதமான அதிகப்படியான கோபமோ அல்லது ஒரு ஆத்திரத்தை காட்டுவதோ, எக்ஸசிவ் எமோஷன்ஸ், அதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மனநலம் கெட்டு உடல் நலம் கெடுவதற்கான வாய்ப்பிற்கு நீங்கள் செல்லக்கூடாது. தொடர்ந்து யோகா போன்ற பயிற்சி செய்வது, தியானங்கள் செய்வது, குறைந்தது காலையில் ஒரு 10 நிமிடம், மாலையிலே தூங்க போகும்போது இரவிலே 10 நிமிட தியானம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக மன அமைதியை தந்து சிந்திப்பதற்கான நேரத்தை ஏற்படுத்தும். நல்லது கெட்டது எது என்று யோசித்து நீங்கள் முடிவெடுக்க அந்த நேரம் என்பது உதவும். எனது அன்பு கடகராசி நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. சிம்மராசி அன்பர்களே, இந்த செவ்வாயினுடைய உச்ச பயிற்சி, உக்ர பயிற்சி உண்மையிலேயே அதிகப்படியான ஆற்றலை யாருக்கு தரும் என்றால் சிம்மராசி அன்பர்களுக்குத்தான். காரணம், சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன். சூரியன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லா கிரகங்களையும் சாதாரணமாக வைத்திருக்கிறது என்பது இயற்கையின் விதி. ஆனால் இந்த சமயத்தில் முழுமையாக மற்ற கிரகத்தினுடைய பலன்களையும், முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவானினுடைய இந்த பூரண 7ஆம் இடத்து கண்டகசனி பலன்களை எல்லாம் இப்போது முழுவதுமாக உங்களுடைய ராசிநாதன் மறைத்து மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தருகிறார். சனி பகவான் தரக்கூடிய ஆற்றல், இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்பது பிப்ரவரி 5 முதல் மார்ச் 15, 2024 வரை இந்த 40 நாட்கள் மாக மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாக மாதத்தில் தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய இல்லத்து நீரிலேயே ஒரு சிட்டிகை அளவு ஒரு உப்பு அல்லது ஒரு உப்பு கல்லை போட்டு குளிக்கும் போது மாக ஸ்நானம், புனித நீர்நிலைகளிலே நீராடிய புண்ணியம் உங்களை வந்து சேரும். தடைகள் எல்லாம் உடைபடும். திருமண தடைகள் எல்லாம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் விலகி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கும், சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய இல்லத்திலே தடைபட்டிருந்த திருமணம் நடப்பதற்கும் வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இப்போது உங்களுக்கு உக்கிரம் என்பது நிச்சயமாக இருக்கும். உக்கிரம் பெறக்கூடிய உச்ச செவ்வாய், இது ஆற்றல், அற்புதம்தான். எதை அழிக்கும் என்றால் உங்களுடைய கடனை அழிக்கும், உங்களுடைய எதிரிகளை அழிக்கும். உங்களுடைய ஆற்றலின் மூலமாக உடல் நல கோளாறுகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகளை இந்த பெயர்ச்சி என்பது தரும். நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு உற்சாகம் என்பது உங்களுக்கு இருக்கும். வெற்றிக்கான வழி, செவ்வாய் 6ஆம் இடத்துல பெயர்ச்சி. இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை செவ்வாய் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதி, 4ஆம் இடத்திற்கும் அதிபதி, 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஆகையினால உங்களுடைய சுகங்கள், லக்ஸரி, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஆடம்பர வசதிகள்,
உங்களுடைய பாக்கியம், உங்களுடைய தந்தை, இவர்களுடைய சிறப்பு எல்லாம் இந்த செவ்வாயை வைத்து அமையும். இந்த செவ்வாய் 6ஆம் நிலையிலே வந்து உச்சம் பெறக்கூடிய நிலை. எப்போதும் சிம்ம ராசிக்கு செவ்வாய் 6ஆம் நிலையில் தான் உச்சம் பெறக்கூடியது. ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும். இப்போது மிகப்பெரிய சிறப்பு என்ன என்றால், உங்களுடைய ஒரு விஷயத்திலே நேர்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளும் போது உங்களுடைய பர்சனாலிட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடும், புகழை பெற்றுவிடும். உங்களுடைய ஆற்றலுக்கு முன்பாக நிற்க ஆளில்லை என்று தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் கூட சில விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எது என்றால், ஒரு உற்சாக இன்மை என்பது உங்களுக்கு வரக்கூடாது. எவ்வளவு பணி செய்தாலும், எந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்தாலும் கூட உங்களுடைய விடாமுயற்சி, சின்சியர் எஃபர்ட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, கடமை தவறாத முயற்சி என்றாலும் கூட அதற்கு ஒரு அங்கீகாரம் இல்லை என்று சில நேரம் மட்டும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட உங்களுடைய அந்த கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய பாராட்டு பத்திரம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகின்றன. உங்களுடைய மூத்தோர், வேலை என்றால் உங்களுடைய சீனியர் மேலதிகாரிகள், அரசு ஆட்சி அரசு பணி என்றால் உங்களுக்கு மேலதிகாரிகள் அல்லது மந்திரிகள் கூட உங்களுடைய சேவையை கண்டு பாராட்டக்கூடிய நிலை வரும், வெற்றி வரும். இவற்றின் காரணமாக உங்களுக்கு ஒரு தன லாபம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த 40 நாட்களும் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அமைகிறது. இதிலே உடல் சோர்வு என்பது இருக்கும். இரவு நேரங்களிலே நீங்கள் வாகனத்தை இயக்குவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வாகனங்களை நீங்களே ஓட்டுகிறீர்கள், செல்ஃப் டிரிவன் வெஹிக்கிள்ஸ் வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த 40 நாட்கள் உற்சாக மிகுதியாலோ அல்லது ஏதேனும் வேலை பலுவின் காரணமாகவோ வேகமாக ஓட்டுவதை தவிர்ப்பது மிக நல்லது. இருந்தாலும் கூட பயணங்கள் மூலமாக வெற்றி என்பது இருக்கும். இந்த காலகட்டத்தில் அரசு தேர்வு அல்லது அரசு வேலைக்கான தேர்வு வெற்றியை தரும். மாணவர்களாக இருந்து அடுத்த கல்வி நிலைக்காக ஏதேனும் தேர்வு எழுதுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடி, ஐஐஎம் என்று எதை எங்கு படித்தால் மிக உயர்வான ஒரு வாழ்வு அமையும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். வெற்றி, தடைகளை தாண்டி ஒரு வெற்றி என்பது இருக்கும். ஆனால் திருமண உறவுகளிலே, வீட்டிலே சற்று பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். கழுவின மீனில் நழுவின மீனாக சண்டை சச்சரவுகளிலே இருந்து விடுங்கள். இதுவே வெற்றிக்கான வழி. தொடர்ந்து உங்களால் இயன்ற தானங்களை செய்வது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஏதேனும் விழா என்று செல்கிறீர்கள் என்றால் அங்கு காப்பர், செம்பு பாத்திரங்களை வாங்கி பரிசாக தருவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும். நிச்சயமாக கடன் கழியக்கூடிய அமைப்பு, கடன் அழியும். உங்களுக்கு இப்போது ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் அடுத்தவர் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட தோன்றும். இல்லை என்றால் உங்கள் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றும். இரண்டுமே தவறு. நீங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது யாரேனும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று தவறாக நினைத்து கொண்டாலும் இரண்டும் வெற்றிக்கான வழிகளில் தடைகளை ஏற்படுத்திவிடும். இப்போது எதிரிகளே இல்லை என்றாலும் கூட சிம்ம ராசியின் மனநிலை எப்படி அமையும் என்றால், ஒரு எதிரியை உருவாக்கி அவனோடு போராடுவோம். ஏனென்றால் நாம் போராடி வெற்றி பெற வேண்டும், சும்மா வெற்றி வரக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும். அது போன்ற விபரீத சிந்தனைகளிலே ஈடுபடாதீர்கள். இப்போது ஸ்டார்ட் அப், புதிய நிறுவனங்களை துவங்குவதற்கு முயற்சி செய்தால் அதற்கான ஆற்றல் தேவை. பணம் நிச்சயமாக வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து சேரும். பணம் தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இப்போது இந்த செவ்வாயினுடைய இந்த உச்ச பெயர்ச்சியின் காரணமாக புதிதாக ஏதேனும் விஷயத்தை துவங்க வேண்டும் என்று யோசித்தால் அதற்கான திட்டத்திற்கு வடிவத்தை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுக்கு வெற்றி மேலும் குவிய வேண்டும் என்றால் நல்ல ஒரு குருவினுடைய, பெரியவரினுடைய, இல்லத்து முதியவர்கள் அல்லது பெரியவர்களுடைய அட்வைஸ், அவர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யும் போது வெற்றி நிச்சயம் அமையும். தொடர்ந்து பக்தி, தெய்வ பக்தி என்பது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றத்தையும் தரும். குடும்ப வாழ்க்கையிலே கவனமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டேன். யாரோடும் அதிகமாக வாக்குவாதங்களை செய்வதோ, அக்ரெசிவ், எடுத்தெறிந்து பேசுவதோ தவிர்ப்பது நல்லது. குடும்பத்திலே
ஏதேனும் சிறு சிறு விஷயத்திற்கு கூட நன்றாக இருக்கிறது, குட், சூப்பர், தேங்க்யூ என்று சொல்லி பாருங்கள். இது வெற்றியை மேலும் பிரகாசமாக்கக்கூடிய, இல்லத்திலே நிம்மதியை தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். மாபெரும் வெற்றியை தரும் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சி என்பது மிக அற்புதமாக இருக்கிறது. தினந்தோறும் அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்யும் போது, சூரிய வணக்கம் செய்யும் போது அற்புதங்கள் நிகழும். எனது அன்பு நேயர்களே, சிம்மராசி அன்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து வையுங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசியில் இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. எனது அன்பு கன்னி ராசி நேயர்களே, இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அற்புதமான நிலை என்று சொல்ல வேண்டும். இப்போது யாரெல்லாம் டெடிகேட்டட், அதாவது அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறீர்களோ கன்னிராசி என்பர்கள், மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வெற்றிக்கான சூழ்நிலையை இது அமைத்து தரும். செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கு அந்த உச்ச பலனை தருவார். அதிகப்படியான ஆற்றல் செவ்வாயினுடைய இந்த 5ஆம் இடத்திலிருந்து அந்த பார்வை பலம் என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே விழும். இந்த அஷ்டமஸ்தானத்திலே விழக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பலம், அது செவ்வாயினுடைய வீடு, அங்கு ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார். ஆகையினால் இப்போது ஜோதிடம் போன்ற விஷயம் அல்லது புரியாது இருக்கக்கூடிய புதிர் போன்ற விஷயங்களிலே இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு என்பது ஏற்படும். அந்த தெளிவின் மூலமாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் இருக்கும். ஏதேனும் மறைந்திருந்த தனம், பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் கைவர பெறாமல் இருந்தால் அதிலிருந்து ஒரு லாபம், உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு ஏதேனும் லாபம் வர வேண்டும் என்று இருக்கிறது, அல்லது அவர்களுடைய பூர்வீகத்திலிருந்து என்றால் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு தன லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இல்லை என்றால் அதை போராடி பெறக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு ஏற்படும். உடல் நலத்தை பொறுத்தவரை நீண்ட நெடிய நாட்களாக சீர் செய்ய முடியவில்லை என்று இருக்கக்கூடிய ஏதேனும் நோய்கள் இருந்தால் அதற்கு ஒரு தெளிவான மருத்துவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாயினுடைய அந்த உச்ச பெயர்ச்சியானது உங்களுக்கு அமையும். இந்த 40 நாட்கள் பிப்ரவரி 5, 2024 துவங்கி மாக மாதத்தில் மார்ச் 15, 2024 வரை இருக்கக்கூடிய 40 நாட்களில் நல்ல அருமையான வெற்றிக்கான சூழ்நிலை, தைரியமாக நீங்கள் பல நிலைகளிலே இருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தீவிரம் காட்டக்கூடிய நிலை என்பது இருக்கும். பயணங்களின் மூலமாக உங்களுக்கு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட அதில் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உறவினர் போன்ற சில நிலைகளிலே அருகிலே, உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உறவு நட்பு, அவருடைய வீட்டிற்கு சென்று வரக்கூடிய ஏதேனும் சுப அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்வு என்பது இருக்கும். அதற்காக பயணத்திற்கு செலவு என்பது கூட ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளையவர்களின் மூலமாக உங்களுக்கு சில அனுகூல நிலைகள் ஏற்படும். ஆனால் அந்த அனுகூல நிலைகள் இலவசமாக வராது. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்தால் உங்களிடமிருந்து 2ஐ பறிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலே ஏதேனும் கொடுத்தால்தான் சிலது வரக்கூடிய, பல கொடுத்து சில உதவி பெறக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். ஆகையினாலே அதிலே கவனம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் காதலிலே ஒரு தைரியம் பிறக்கும். இதற்கு முன்பு சுக்கிரன் செவ்வாய் இணைந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவில் சொல்லியிருப்பேன், கன்னிராசி என்பவர்களுக்கு காதல் கைகூட அருமையான நேரம் என்று சொல்லியிருப்பேன். இப்போது அதை திருமணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலை. உங்களுடைய குழந்தைகளோடு ஏதும் கோபதாபங்கள் இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கை துணையோடு கூட ஏதேனும் வம்பு வழக்கு அல்லது தேவையற்ற பேச்சு, இந்த தேவையற்ற பேச்சு தான் வம்பாக பின்னால் வழக்காக முடிகிறது. ஆகையினாலே அவற்றை தவிர்க்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே நிச்சயமாக உங்களுடைய குழந்தையிடம், கணவன் மனைவி உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அதில் மும்மரமாக ஈடுபட்டு, உடல் நலம் போன்ற விஷயங்கள் ஏதேனும் குறுக்கீடு, போக்குவரத்து போன்ற விஷயங்கள் ஏதேனும் அசௌகரியத்தை தரும். ஒரு இடத்திற்கு போகலாம் என்றால் சரியான நேரத்திலே வாகன வசதியோ, அல்லது ரயில் பயணம் என்றால் அதற்கான ட்ரெயின் டிக்கெட் கிடைப்பதிலோ, விமான பயணம் என்றால் அதில் கிடைப்பதில் கூட சிக்கல் இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் மிஞ்சி நீங்கள் விடாப்பிடியாக இந்த 40 நாட்களில் வேலையை செய்யும் போது உங்களுக்கு
அருமையான அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு தன லாபம், வெற்றி என்பது கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வை போராடி பெறுவதற்கு அல்லது எப்படியேனும் கேட்டு பெறுவதற்கான நேரம், கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் உங்களுடைய மன அமைதிக்கு எது பொருத்தமோ அதை செய்யுங்கள். ஏதேனும் ஒரு சூழ்நிலை சண்டையாகவோ சச்சரவாகவோ சப்தமாக மாறுமோ என்று நினைத்தால் அங்கிருந்து அந்த விஷயத்தை அப்புறப்படுத்துவது, இல்லை என்றால் அந்த நிலையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளிவருவது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். 12ஆம் இடத்திலே கன்னிராசி அன்பர்களே, இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி. சூரியன் இப்போது சனி பகவானோடு இந்த காலகட்டத்தில் இணைந்திருப்பார். சனி பகவான் தன்னுடைய பார்வை பலத்தை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது ஒரு சுபத்துவம் நிகழும். உங்களுடைய அயன சயன போகங்களிலே இதுவரை தூக்கம் இல்லை. அந்த தூக்கம் எப்படி சரியான நேரத்திலே வர வேண்டும் என்பதற்காக மருத்துவம், போக்குவரத்தில் பிரச்சனை, அதற்காக யோசித்து நேரத்தை கழித்து நேர வீண் விரயம் செய்தது. எது ஒன்று பிடிக்கிறது என்று எடுத்து வைத்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். ஒரு நல்ல ஆடையை அணியலாம் என்று நினைத்தாலும் கூட திடீரென்று மனதிலே ஒரு குழப்பம். இந்த வண்ண ஆடை நமக்கு சரி வருமா வராதா, இந்த நேரத்திற்கு இது ஏற்குமா ஏற்காதா, குளிர் பிரதேசத்தில் இருக்கிறோம் இந்த ஆடை சரி வராது, அல்லது உஷ்ண பிரதேசத்தில் இருக்கிறோம் இந்த ஆடை சரி வராது என்று இப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது விலகிவிடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் மெதுவாக இந்த 40 நாட்களிலே உங்களுடைய தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதில் ஒரு வழியை கண்டுபிடித்து வெற்றியை பெறுவதற்கான வழியை தரும். அதே சமயத்தில் இந்த மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் கன்னிராசி அன்பர்களை என்ன செய்யும் என்றால், உங்களுடைய காதலர்கள் ஒருவேளை காதல் திருமணம் செய்யலாம் என்று காதலில் இருப்பவர்கள், அங்கு ஏதேனும் அவர்கள் முரண்பாடாக ஏதேனும் உங்களிடம் சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆகையினாலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு இப்போது ஆற்றல், எனர்ஜி என்பது இருக்கும். அதை சரியான முறையிலே கல்வியிலே செலுத்துங்கள். கூடுதல் நேரம் படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி செயல்படும் போது வெற்றி கிடைக்கும். அதை விட்டுவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு அல்லது வாகனங்களை எடுத்துக்கொண்டு நண்பர்களோடு உலவுகிறேன் என்றால் வீண் விரயமாக இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் வீணாக போகும். நீங்கள் பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது. செவ்வாயினுடைய ஆற்றலை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று தான். பொருளாதார நிலையிலே அந்த பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக வரும். காரணம், இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இவையெல்லாம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஒழுக்கத்தோடு அல்லது நேர்மையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வெற்றியை தரும். ஆகையினாலே இந்த செவ்வாய் தரக்கூடிய அந்த நேர்மையான அந்த ஆற்றல், நேர்மையோடு ஒரு விஷயத்தை ஆற்றலோடு செய்யக்கூடிய அந்த பண்பை செவ்வாய் தருகிறார். இப்போது அதை நீங்கள் மடை மாற்றி அறுவடை செய்து வெற்றிக்கான வழியை பெற வேண்டும். எதையுமே திட்டமிட்டு செய்வதன் மூலமாக ஒரு நிரந்தர தன லாபத்தை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய செயல்களிலே வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம் என்பது மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் உடல் நலம், மனநலம் இரண்டையும் நீங்கள் கூடுதல் அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த செவ்வாயினுடைய உச்ச பெயர்ச்சி என்பது சில நேரங்களிலே தூக்கமின்மை காரணமாக மனநலம் கெடும், அதனால் உடல் நலம் கூட கெடும். எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே உணவு, உறக்கம், வேலை செய்யக்கூடிய நேரம் இவற்றை சரியான விகிதத்திலே, பேலன்ஸ்ட் அப்ரோச்சில் இதை வைத்திருக்க வேண்டும். சரியான நேரத்திலே உடற்பயிற்சி, சரியான நேரத்திலே உணவு, தேவையான அளவிற்கு தூக்கம் என்பது நிச்சயம் இந்த காலகட்டத்திலே தேவை. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, புதன்கிழமைகளிலே உங்களுடைய இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு, வியாழக்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகே பெருமாள் கோயில் இருந்தால் வழிபாடு, இல்லை என்றால் இல்லத்திலேயே உங்களுடைய உள்ளத்தில் நினைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய கரங்களால் முடிந்த அளவிற்கு பசுந்தீவனத்தை, பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு தருவது சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும். விளக்கேற்றி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோயில்களுக்கு சென்று செய்வதன் மூலமாக நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றியாக மாறி, ஏதேனும் உங்களுக்கு உடல்நல கோளாறு, சோர்வுகள் இருந்தாலும் கூட
வெற்றியாக மாற்றித்தரக்கூடிய அமைப்புகளை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு என்பது இந்த செவ்வாயினுடைய ஏற்றத்தை பெறுவதற்கு, செவ்வாயினுடைய சிறப்பு பலன்களை மட்டுமே பெறுவதற்கு உகந்ததாக அமையும். எனது அன்பு நேயர்களே, கன்னிராசி என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னிராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட அனுகூலங்களை தருவார் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், நிச்சயமாக பல நிலைகளில் அனுகூல பலன், தன லாபம் என்பது இருக்கும். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் மிக முக்கியம். 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த இரண்டுமே சுபத்துவத்தை தரக்கூடிய சிறப்பான நிலைகள். உங்களுடைய கை இருப்பை நிலைப்படுத்தக்கூடியது. உங்களுடைய பேச்சிலே ஒரு அழுத்தம், அதிலும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தோரணை, அந்த பேச்சின் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட ஒரு ஆற்றலை தரும். அந்த ஆற்றல் மூலமாக குடும்பத்திற்கு உதவியான நிலைகளை அவர் தர வேண்டும். அவர் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். உங்களோடு இணைந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது, இணைந்து என்றால் உங்களுடைய கருத்தை கேட்டோ அல்லது உங்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு தொழில், ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது மிகப்பெரிய தனலாபத்தை தருவதற்கான நிலை. மேலும் இந்த 40 நாட்கள், பிப்ரவரி 5, 2024 முதல் மார்ச் 14, 2024 வரை சனி பகவானுடைய ஏதேனும் கெடுதல் பலன் என்றால் அது வருவதற்கான வாய்ப்பில்லை. சூரியன் அற்புதமாக செயல்பட்டு சனி பகவானுடைய நற்பலன்களை, அல்லது பலன் இருக்கு இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு சனி பகவான் அவருடைய கட்டுப்பாடு பிடியை சற்று தளர்த்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 7ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகளை அள்ளித் தருவார். அந்த குருவுக்கும், குரு இருப்பதும் செவ்வாயினுடைய வீடு, செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகையினாலே இந்த 40 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்பட்டு, அந்த தன லாபம் என்பது உங்களுக்கு நீண்ட நெடிய நாட்கள் பயன்படக்கூடிய பொருளாக, சொத்தாக, குறிப்பாக நிலம் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் தோன்றும். அதை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது இருக்கும். எல்லா சுய குணங்களுக்கும், குறிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் மிக முக்கியமாக இருக்கிறார். உங்களுடைய பேச்சு, குடும்பத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், வாழ்க்கையிலே கையில் பண இருப்பு என்பது வேண்டும். அதை எவ்வாறு கட்டமைக்கிறீர்கள் என்பதை பொறுத்து. பெரும்பாலும் இந்த நேரத்திலே ஒரு நிலம் வாங்குவதோ விற்பதன் மூலமாக ஒரு ஆதாயம் வரக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கும். அதை நழுவ விடாதீர்கள். இந்த காலகட்டத்திலே ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டிலே செவ்வாய் அமர்கிறார். அந்த செவ்வாய் பகவான் இப்போது உச்ச பலனை தருவார். சனி பகவான் சூரியனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார். ஆகையினாலே மிக மிக அருமையான உச்ச செவ்வாய் பெயர்ச்சி. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் செவ்வாயோடு இணையக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படுகிறது இந்த இடைப்பட்ட 40 நாட்களிலே. அப்போது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. வாழ்க்கையிலே, குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்லும் போது நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து அரவணைத்து செல்வீர்கள். கூடுதலான உழைப்பு பாசத்தோடு செய்வீர்கள். இதனால் வீட்டிலே நல்ல பெயர் என்பது இருக்கும். ஆனால் எந்த நிலையிலும் பிரச்சனை என்பது இருக்காது. சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கோபத்தின் காரணமாக உங்களுடைய மனதிலே ஏதேனும் ஒரு அழுத்தம் ஏற்படலாம். அதுபோன்ற நேரங்களிலே மன அமைதிக்காக தியானம் செய்வது, இல்லை என்றால் எடுத்து சொல்லி புரிய வைப்பது, அமர்ந்து பேசி பிரச்சனையை புரிய வைத்து அவர் செய்வது தவறு என்பதை உணர்த்துவது கூட இந்த நேரத்திலே வெற்றியை தந்துவிடும். ஆனால் மனதிலே பகை சிந்தனை, ரிவெஞ்ச் போன்ற விஷயங்கள் இருந்தால் அது அந்த அளவிற்கு பயன் தராததாக இருக்கும். குடும்ப உறவுகளிலே சற்று கவனம் தேவை. குறிப்பாக பிப்ரவரி 13, 14 ஆகிய நாட்களில் உங்களுக்கு பிடித்தவர்களோடு எந்த விதமான முரண் ஏற்படும் என்றால் அந்த நாளில் அவர்களை பார்க்காமலோ, பார்த்தாலும் தேவையற்ற விவாதங்களிலே ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். பிரச்சனையான உறவுகள் என்றால் அல்லது பிரச்சனையான நிலைகள் என்றால் அந்த நிலைகளை இந்த 40 நாட்களிலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக, குரு பகவான் தரக்கூடிய அறிவு ஆற்றலின் மூலமாக அற்புதமாய்
உங்களுக்கு சாதகமாய், லாபமாய், அனுகூலமாய் மாற்றிக்கொள்ள முடியும். எந்த விதமான புதிய பிரச்சனையும் உருவாக்க முயலாதீர்கள். உழைக்க உன்னதமான நேரம் இது. ஏதேனும் கேளிக்கைகளுக்கோ சுகத்திற்கோ உன்னதமான நேரம் என்றால் அப்படி சொல்ல முடியாது. உழைப்பதற்கு உன்னதமான நேரம். ஆகையினால் உழைப்பிற்கு ஏற்ற மிகப்பெரிய பரிசு என்பது உங்களுக்கு இருக்கிறது. புகழ் கெடும் என்று நினைத்தால் அந்த வேலைகளை செய்யாதீர்கள். சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல சொத்தாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்கும்போது மிகப்பெரிய தன லாபத்தை வருங்காலத்திலே தரும். அது மட்டுமல்லாமல் யாருடனும் மிக ஆழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய ஆங்ஸைட்டி, படபடப்பு தன்மை இவற்றை குறைத்துக் கொள்வது நலன். உங்களுடைய உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை, குறிப்பாக இதயம், இதய பரிசோதனை செய்து கொள்வது, குறிப்பாக 40 வயதுக்கு மேல் இருந்தால் இந்த 40 நாட்களில் ரத்தம் சார்ந்த ஏதேனும் நோய்களுக்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா என்பதை சோதித்துக் கொள்வது சிறப்பு. வாகனங்களை மிக கவனத்தோடு ஓட்ட வேண்டும். நடக்கும்போது கூட தெளிவான ஒரு நன்னடை என்பது இருக்க வேண்டும். ஏதோ இஷ்டத்திற்கு நடக்கிறோம் என்று நடந்தால் அதனால் ஏற்படக்கூடிய சில விபத்துக்கள் பிரச்சனை ஏற்படுத்தும். எதற்கும் கோபப்படாதீர்கள். குறிப்பாக உங்களுடைய தாய், குழந்தைகள் மற்றும் அன்புக்கானவர்களோடு விவாதங்களை செய்யாதீர்கள். எடுத்தவுடன் கோபம் வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிகாரம். திருமணம் போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டால், திருமணத்திற்காக ஆண் பெண் வரன் பார்க்கிறீர்கள், அதற்கான நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்றால் இரத்த உறவுகளுக்குள் நீங்கள் அப்படி ஒரு உறவை தேடாமல் இருப்பது சிறப்பு. அப்படி தேடினாலும் கூட மிக கவனத்தோடு அலசி ஆராய்ந்து செய்வது சிறப்பு. தியானம், யோகா போன்ற பயிற்சி உடல் நலத்திற்கு, உள்ள நலத்திற்கு சிறப்பை தரும். தெய்வ மார்க்கத்திலே தினந்தோறும் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது இறைவனுக்காக செலவிடுவது என்பது ஏற்றத்தை தரும். சுக்கிரனுக்கான வழிபாடு செய்வது, ஓம் அங்காரகாய நமக, ஓம் செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் சரவண பவ என்று எளிய மந்திரங்களை சொல்லி இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது, வீட்டிலேயே பூஜை அறையிலே நீங்கள் நினைத்த இஷ்டமான தெய்வத்தை வேண்டுவது, தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து விநாயகனை வழிபட்டு வேலைகளை துவங்குவது என்பது மிகப்பெரிய நலனை தரக்கூடிய அமைப்பாக இந்த 40 நாட்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எனது அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசியில் இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. எனது அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பல பதிவுகளில் நான் சொல்லி இருப்பது, மனதை செம்மைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கும் ஒரு வழவழ குழவழ என்ற ஒரு முடிவு என்பது இருந்தால் அதிலே சிக்கல் ஓடிக்கொண்டே இருக்கும். அன்பு என்றால் உண்மையான அன்போடு இருங்கள். கோபம் என்றால் உண்மையான கோபத்தோடு இருங்கள். சுயநலத்திற்காக ஏதேனும் அன்பை வெளிப்படுத்துவது, முறை தவறிய விஷயங்களில் அன்பின் மூலமாக ஏதேனும் ஆதாயத்தை பெற்றுவிடலாம் என்று இருப்பது, இவையெல்லாம் சில நிலைகளில் மிகப்பெரிய பாதிப்பை தரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய நிலைகளிலிருந்து எவ்வாறு வருவது என்பதற்குத்தான் ஜோதிடம். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால், செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலை என்பது அற்புதமான லாபங்களை உங்களுக்கு தர வேண்டும். நிலம் வகையிலே அதை விற்று அருமையான தன லாபத்தை கையில் நிறைக்க, பெட்டி பெட்டியாய் பணம் பீரோவில் வைத்ததற்கு பின்னும் பணம் வைக்க இடமில்லை என்ற அளவிற்கு பணம் வர வேண்டும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலைகளில் தடையை, தாமதத்தை, தரித்திரத்தை தரக்கூடிய நிலையாக மாற்றிக்கொள்வது என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களிலே சிறிய சிறிய இன்பங்களுக்காக பிற்காலத்திலே வரக்கூடிய பெரிய இன்பங்களை இழந்து விடுவது, இல்லை என்றால் உண்மையாக பழகாமல் இருந்து சிக்கலில் சென்று சிக்கிக்கொள்வது. இப்போது 6ஆம் இடத்திலே உங்களுடைய கடன், நோய், எதிரி இவற்றிலெல்லாம் வெற்றிக்கு வழியை தரக்கூடிய நிலையிலே செவ்வாய் பகவானுடைய அற்புத பார்வை, குருவும் அங்கு இருக்கிறார். ஆகினால் இந்த குரு அங்கு அற்புதமான நிலையில இருந்து, குருவினுடைய பார்வை பலம் என்பது ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகையினால் தொழிலில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இந்த 40 நாட்களும் அமையும். பிப்ரவரி 5 துவங்கி மார்ச் மாதம் 15 வரை 2024ஆம் ஆண்டிலே. இது மாக மாதம் என்று பெயர். பிப்ரவரி 10 துவங்கி இந்த மாக ஸ்நானம் என்று ஒன்று இருக்கிறது.
உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே புனித நீர்நிலைகள் இருந்தால் அங்கு சென்று நீராடுவது என்பது பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களையும் அரசு சார்ந்த ஆதாயங்களையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இப்போது புனித நீர்நிலைகளிலே மனிதன் புனிதத்தை கெடுக்கும்படி நீரை கலந்திருக்கிறான். ஆகினாலே இல்லத்திலேயே தூய்மையான நீரிலே ஒரு கல் உப்பை போட்டு நீங்கள் ஸ்நானம் செய்வது மாக மாதத்தினுடைய சிறப்பான ஸ்நான பலத்தை நீங்கள் பெறுவதாக இருக்கும். விரஜா நதியை கூட கடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புண்ணியத்தை இது தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது கடன் தீர்வதற்கு குருவினுடைய அருள் நல்ல ஆலோசனை இருந்தால் நிச்சயம் தீரும். உடல் நலம் நீண்ட நெடிய நாட்களாக ஏதேனும் குறைந்து கொண்டே இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது என்றால் அதையும் தீர்க்க நல்ல மருத்துவர் இந்த காலகட்டத்திலே கிடைப்பார். வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் நல்ல வழக்கறிஞர் கிடைக்கக்கூடிய நல்ல அறிவுரை கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியம் ஏற்படும். சரியான திசையிலே சரியான வழிகாட்டுதலின்படி செல்லும் போது நிச்சயமாக வெற்றி என்பது உண்டு. அதற்கான மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலையை செவ்வாய் உச்சம் தருகிறது. மன உறுதி என்பது பலப்படும். வாழ்க்கையிலே சில நிலைகளிலே தடம் மாறக்கூடிய, தொழிலிலே புதிய மாற்றங்களை தரக்கூடிய நிலை என்பது இருக்கும். அதிலே இது ஒரு நிலை. ஆனால் ஏற்கனவே பழைய பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி எடுக்கும் போது அது மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான வழியை தரும். பழிவாங்கும் குணம், போராட்ட குணம், வீணாக பேசி ஏதேனும் முறை சாதித்து விடலாம், ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்று அகங்கார போக்கு இவையெல்லாம் இருந்தால் அங்காரகன் அங்கு வைத்து செய்து விடுவான். ஏனென்றால் அங்காரகனே ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டிலே இருக்கிறான். இங்கு பொய்க்கு இடம் இல்லை, உண்மைக்கு மட்டும்தான் இடம். இப்போது உண்மையாக நீங்கள் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் சற்று விட்டு கொடுத்து உங்களுடைய வரவுகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் கெட்டு போவதற்கான வாய்ப்பை கிரகநிலை தந்துவிடும். ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இது தன லாபத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய இந்த மன தைரியத்தை யார் குலைப்பார்கள் என்றால் நீங்களே தான் குலைத்துக் கொள்வீர்கள். காரணம் என்னவென்றால் ஏதேனும் தவறு பொய் பித்தலாட்டம் இதற்கு முன்பு வாழ்விலே சொல்லி இருந்தால் ஒரு பொய்க்கு மாற்று பொய் என்று சொல்லி சொல்லி ஒரு பிரச்சனையை மேலும் வலுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். எதற்கும் உடனடியாக மிகப்பெரிய உற்சாகப்படுவது, சந்தோஷம் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம், வருத்தம் என்றால் உருண்டு புரண்டு அழுவது, இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த 40 நாட்களும். ஏனென்றால் இது உடல் நலம் உள்ள நலத்தையும் பாதித்து இதயத்தினுடைய இயக்கத்தையும் கூட சில நேரத்திலே பாதிக்கும். ஆகையினால் கவனமாக இருங்கள். யாரோடும் சண்டை போடாதீர்கள். வாகனத்திலே பயணம், ஏதோ ஒரு சிறு கீறல் வாகனத்திலே விழுந்து விட்டது என்றால் உடனடியாக அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்துவிட்டு வருவதற்கான வழியை பாருங்கள். இல்லை என்றால் தான் பலசாலி என்று பேசினீர்கள் என்றால் அது வம்பு வழக்கு என்று சென்று உங்களுடைய வாகனம் அது சிறைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. ஆகையினால் அது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டை தரும், மன அலைச்சலை தரும், மன உளைச்சலை தரும். ஆகையினால் அதை தவிருங்கள். முடிந்தால் தீர்த்த யாத்திரை, நல்ல கோயில்களுக்கு நல்ல நீர்நிலைகளுக்கு சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தும். அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று வரும்போது நீரில் இறங்கி ஆழத்தில் நீரில் இறங்கி நீராடுவதை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பான நிலையில் மட்டுமே தான் நீராட வேண்டும். பயணங்களின் மூலமாக சில அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்கும். மனதிலே ஒரு மாற்றம், ஒரு மன மகிழ்வு, நண்பர்கள் உறவினர்களோடு செல்லும் போது பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும். ஆகையினால் தான் சொன்னேன், சிறு பயணங்கள் உல்லாசத்தை ஏற்படுத்தி உறவுகளை பலப்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். தன லாபத்தை தரக்கூடிய நிலவேற விஷயங்கள் அல்லது வாகன விஷயங்களில் நல்ல ஒரு உயர்வை காணக்கூடிய நிலை என்பது ஏற்படும். நிச்சயமாக அது ஒரு வெற்றியை தரும். கடனை அடைப்பதற்கு, வம்பு வழக்கிலிருந்து வெளிவருவதற்கு, மருத்துவத்திற்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலத்திலே ஏற்படும். அது மட்டுமல்ல, உங்களுடைய தந்தை வழியிலே ஏதேனும் தடைகள் இருந்தால் அதை நீங்கள் எப்படியாவது திடமாக தைரியமாக பேசி அதை பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். தொழிலிலும் கூட நல்ல ஒரு அமைப்பான ஒரு விஷயத்தை கட்டமைத்து நீண்ட நெடிய நாட்களுக்கு தனம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த 40 நாட்கள் அருமையான வாய்ப்பை தரும்.
அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்களுடைய உழைப்பு என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். உடல் நலத்தை பொறுத்தவரை ஒரு உற்சாகம் என்பது இருக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறித்த நேரத்திலே உணவு, உறக்கம், தேவையான அளவு உடற்பயிற்சி இவையெல்லாம் சிறப்பாக உங்களை இந்த காலகட்டத்திலே வைத்திருக்கும். உங்களுடைய உடலில் இம்யூன் சிஸ்டம் கெடும்படியான தவறான செயல்களிலே ஈடுபட்டால் சிக்கல் ஏற்படுத்தும். ஆகையினாலே தவறான பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பது சிறப்பு. புகை பிடிக்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து விலகி இருங்கள். அது உங்களுடைய லங்ஸை பாதித்து அதுவும் இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை ஏதோ ஒரு நிலையிலே கெடுக்கும். உறவுகளில் கூட தேவையற்ற உறவுகளின் மூலமாக, ஒழுக்கக்கேடு மூலமாக சிக்கலை ஏற்படுத்திவிடும். இது நாள் வரை எப்படியோ, ஆனால் இந்த 40 நாட்களிலே ஏதேனும் சிக்கினீர்கள் என்றால் அது மிக தீவிர வியாதிகளை, கொடூர வியாதிகளை எல்லாம், பெயர் சொல்வதற்கு வெக்கப்படக்கூடிய வியாதிகளை எல்லாம் தரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. ஆகையினால் அதிலே கவனமாக இருங்கள். இந்த மாதத்திலே வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி பிப்ரவரி 10 துவங்கி தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் உங்கள் இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு மாலை வேளையிலே செய்வது, அந்த அம்மன் வழிபாடின் மூலமாக விளக்கேற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் எந்த விதமான ஆற்றலானாலும் செவ்வாயினுடைய நற்பண்புகள், நல்ல பலன் உங்களுக்கு கிரகித்து அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குடும்பத்திலே அமைதி, நிம்மதி, தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதி பெறுவதற்கான வழியை மெதுமெதுவாக இந்த துர்க்கை அம்மனை வேண்டக்கூடிய இந்த அமைப்பு என்பது கட்டமைத்து தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேளையிலே உங்களுடைய இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ, பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே உங்களுடைய இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வேண்டுவது, தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகனை நினைத்து உங்களுடைய எல்லா வேலையையும் துவங்குவது, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு எல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனிகாலத்திலும் கூட அற்புதத்தை செய்யும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. எனது அன்பு தனுசு ராசி அன்பர்களே, அறிவு ஆற்றலுக்கு உங்களிடம் பஞ்சமே இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியாக இருந்திருந்தாலும் கூட இந்த கடந்த ஒரு 8 ஆண்டுகளிலே நீங்கள் பட்ட அவஸ்தையெல்லாம் இப்போது மாறி கொஞ்சம் கொஞ்சமாக தனலாபத்தை, மன நிம்மதியை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு அற்புதமான பெயர்ச்சி தான். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடியது. இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு என்றால் 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் காதல் வழியாக, உங்களுடைய குழந்தைகளின் வழியாக, உங்களுடைய பூர்வ ஜென்ம பலன்களின் வழியாக உங்களுக்கு செலவு என்பது இருக்கும். அந்த செலவு நற்செலவுகளாக நீங்கள் செய்யும்போது மீண்டும் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய வாழ்க்கைக்கு அது புண்ணிய கணக்காக மாறும். இந்த நேரத்திலே நீங்கள் தான தர்மங்கள் நல்லது செய்யும்போது, இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை அழைத்து வயிறார உணவு தருவது, உங்களோடு பணி செய்பவர்களை உங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து ஒரு ஓய்வு நாளிலே அழைத்து அவர்களுக்கு பசியார நிம்மதியான உணவை தருவது என்பது புண்ணிய கணக்கிலே உங்களை வைக்கும். இது அற்புதமான பரிகாரம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களையெல்லாம் இணைத்து ஏதேனும் ஒன்று செய்யும் போது அவர்களுடைய மனநிலை உங்களுக்கு புரிய வரும். அது மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு அனுகூலம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது தருகிறது. சற்று உங்களுக்கு உற்சாகம் மிகுதி என்பது இருக்கும். கையிலே இருக்கக்கூடிய பணத்திற்கும் உற்சாகம் வந்துவிடும். பாக்கெட்டிலிருந்து வெளிவந்து பொத்தென்று எங்கோ சென்று செலவாக மாறலாமா என்று அதை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் வாங்கி தருவதற்கு விருப்பப்படுவீர்கள். அது அதிக பணம் இருந்தால் உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் நிலமாக வாங்கி தரும்போது நீண்ட நெடிய காலத்திற்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டம் பிப்ரவரி 5 துவங்கி மார்ச் 15 வரை, இந்த 2024 இந்த மாக மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாக மாதத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய செல்வம், ஒரு சொத்து என்பது நீண்ட நெடிய நாட்களுக்கு அது பயன் தரும். அது உங்களுடைய பெயரிலேயே வாங்கினாலும் கூட அது உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஒரு செல்வ வளமாக சென்று சேரும். அது மட்டுமல்ல, குழந்தைகள் கல்வியிலே சற்று தோய்ந்திருந்தாலும் திடீரென்று பிக்கப் ஆகிவிடுவார். தனுசு ராசி அன்பர்களிடம் கேட்டால், உங்கள் பையன் எப்படி படிக்கிறான், 10வது 12வது ஆயிற்றே என்று கேட்டால்
அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஏதோ மந்தமாக படிக்கிறான், பாஸ் ஆனால் பெரிய விஷயம் என்பார்கள். ஆனால் இப்போது ஒரு அற்புதமான கிரக நிலை அமைந்திருக்கிறது. தேர்வு சமயத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமான கிரக நிலையாக இயற்கை உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அற்புத பரிசு. இது ஆறுதல் பரிசு அல்ல, அற்புத பரிசு. உங்களுடைய குழந்தைகளுடைய மதிப்பெண் அவர்கள் உழைப்புக்கு ஏற்ப ஒரு உன்னத மதிப்பெண்ணை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலையை தந்துவிடுகிறது. அது மட்டுமல்ல, 8ஆம் நிலை, இந்த 8ஆம் நிலையிலே செவ்வாயினுடைய பார்வை என்பது இருக்கிறது. இதன் காரணமாக நான் சொன்னேன், உங்களுடைய சுய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும் என்று. அதேபோல் தொழில் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு தொழில், ஒரு வேலை செய்கிறீர்கள், ஒரு வியாபாரத்திலே இருக்கிறீர்கள், அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது அந்நிய சக்திகளுடைய முதலீடு என்பது, அவருடைய உதவி என்பது இப்போது ஏற்படும். நிச்சயமாக ஒரு மெர்ஜர் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் மற்ற நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றுவது, ஒன்றிணைந்து பணியாற்றுவது. அது மட்டுமல்ல, இந்த மெர்ஜர் அண்ட் ரெசனன்ஸ், அங்கு ஒத்திசைவோடு அந்த பணி நடக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். MOU போடுகிறேன் என்பார்கள், மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உனக்கு தெரிந்ததை எனக்கு கற்றுக்கொடு, எனக்கு தெரிந்ததை உனக்கு கற்றுக்கொடு. ஆகையினாலே இருவரும் சேர்ந்து சிறப்பாக இந்த விஷயத்தை, இந்த தொழிலை நடத்துவோம் என்று ஒரு MOU கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வளங்களை அள்ளித்தரும். ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தால் மாணவர்களுடைய சேர்க்கையை அது வளப்படுத்தும். அந்த மாணவர்கள் சேர்ந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் இது திடப்படுத்தும். இதுபோல் நிலம் வாங்கக்கூடிய அக்ரிமெண்ட். ஒருவரிடம் நிலம் இருக்கும், ஒருவர் ஆடு வைத்திருப்பார். ஆடை மேய்க்க இவரிடம் நிலம் இருக்காது, நிலம் இருக்கும், ஆடு இருக்காது. நான் ஆடை தருகிறேன், நீ நிலத்தை தா, மேய்த்து சம்பாதிக்கும் பணத்தில் சரி பங்காக எடுப்போம் என்று இப்படி ஒரு ஆடு நில அக்ரிமெண்ட் கூட நடக்கும். இப்படி பல விஷயங்களிலே பொருளாதார நிலையிலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய சுய வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு செவ்வாயினுடைய உச்சம் பெற்ற நிலை. அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்திலே பாக்கியங்கள், உங்களுடைய தந்தை வழியிலே வர வேண்டியது ஏதேனும் இருந்தால், அல்லது உங்களுடைய மூலதனத்தில் ஏதேனும் சிக்கியிருந்து வரக்கூடிய நிலைகளில் ஏதேனும் தடை தடங்கல்கள் தாமதங்கள் இருந்தால் அந்த தடை தடங்கள் தாமதம் நீங்கக்கூடிய அமைப்பு. காரணம், சூரியன் இப்போது முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் சனி பகவானையும் வைத்திருக்கிறார். ஆகினால இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு அற்புதம் நிகழும். தடைபட்டிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் ஒரு நிம்மதி பிறக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை எப்படி? உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பதை எடுத்துக்கொள்வது சிறப்பு. நீண்ட நெடிய நாட்கள் தினந்தோறும் மாத்திரை மருந்து என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய நோய் இருந்தால் அதற்கு நீங்கள் நிச்சய கவனம் செலுத்துவது நல்லது. அதிகப்படியான உணவு என்பதை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் ஒரு டிசிப்ளைன், ஒழுக்க முறையிலே ஒரு உடற்பயிற்சி என்பதும் உங்களுடைய உள்ள நலம் உடல் நலம் இரண்டிற்குமே சிறப்பை செய்யக்கூடியதாக இருக்கும். மகர ராசியிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பை தருவார். அதிகபட்ச ஆற்றலை தருகிறார். இந்த ஆற்றல் மூலமாக நல்லது நடக்கும். நல்ல மனநிலையோடு நல்ல சிந்தனையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புண்ணிய கணக்கிலே வைக்கப்படும். மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, பேச்சிலே இனிமை இருக்கும். எங்கு எப்படி அன்பாக பேச வேண்டுமோ, எங்கு எப்படி பண்பாக பேச வேண்டுமோ, எங்கு எப்படி கனிவாக பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை சாதித்துக் கொள்வதிலே வல்லவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பணி இடத்திலே இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அது தொலைந்து போகக்கூடிய அமைப்பு, நிம்மதி என்பது உருவாகும். ஆகையினாலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்படி அற்புதமான பலன்களை தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகிறார். ஆனால் குழந்தைகளிடம் கனிவாக பேச வேண்டும். காதலிக்கிறீர்கள், காதலின் மூலமாக திருமணம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அங்கும் சற்று கனிவாக பேச வேண்டும். உங்களுடைய ஆதிக்க பிடிக்குள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று இந்த 40 நாட்கள் நினைத்தீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு தோல்வி போன்ற ஒரு நிலை மனநிலையை மாற்றிவிடும். ஆகினாலே மனநிலை குன்றும் போது உடல்நிலையும் குன்றும். ஆகினாலே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை ஏற்படுத்தும். கோபத்தை காட்டாமல் இனிய சொற்கள் மூலமாக புன்னகையோடு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் 40 நாட்களும் உங்களுக்கு தருகிறார். எனது அன்பு தனுசு ராசி என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசியிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. எனது அன்பு மகர ராசி நேயர்களே, ராசி மகரம்
லக்னம் மகரம் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மகரமாக இருக்கும்போது ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனியினுடைய காலத்தில் இருக்கிறீர்கள். இப்போது சனி பகவான் தன்னுடைய சுப பலன்களை மட்டுமே தர முடியும். இல்லை என்றால் எந்த பலனையுமே இந்த மகரத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தரப்போவதில்லை. அதனால் உங்களுக்கு அற்புதம், வெற்றி மீது வெற்றி என்பது தீவிர முயற்சிகளிலே உங்களுக்கு கிடைத்துவிடும். முயற்சிகளிலே இருந்த தடையை நீக்குவதற்கு ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியானாலும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தகவல் தொடர்பானாலும் அதில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 3இல் ராகு, 2இல் சனி பகவான், ராசியிலே மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய நிலையில இந்த 40 நாட்களும் தைரியத்திற்கு குறைவே இருக்க போவதில்லை. பவர்ஃபுல் அண்ட் பெனிஃபிஷியல், சக்தி வாய்ந்த மற்றும் அனுகூலமான பயிற்சி. ஆகினால் நீங்கள் எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ, ஒரு வம்பு இருக்கிறது, ஒரு வழக்கு இருக்கிறது என்றால் அதை துவம்சம் செய்ய வேண்டும் என நினைத்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே ஒரு அற்புத பலனை தந்துவிடக்கூடிய அமைப்பை இது தருகிறது. தடைப்பட்டு இருக்கக்கூடிய எந்த விதமான வேலையானாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் கிடைக்கும். குறிப்பாக மகர ராசியின் வழியாக செவ்வாய் பயிற்சி செய்யும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். எப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் என்றால், ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக இருக்கும். ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலையுமே குறிப்பிட்ட அரை வரம்புக்குள் இருந்து வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். கரியர் growth அம்பிஷன் என்று இருப்பார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் இப்போது அவர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்ற அந்த திட்டங்களை வெற்றியாக நீண்ட நெடிய வருடங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பிற்கு இப்போது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். நேருக்கு நேர் நின்று ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியுமா என்ற அந்த யோசனைகள் எல்லாம் இப்போது இருக்காது. யாராக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் நின்று அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் உச்சபலன் என்பது தரும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் புதிய வீடு, புதிய வாகனம், இவையெல்லாம் எதிலுமே ஒரு அசாத்திய தைரியம், அசட்டு துணிச்சல் வரும். அதில் வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். மேலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனசனியாகவே இருக்கிறார். சனி பகவான் சூரியனுடைய பிடியில இருக்கிறார். ஆகினாலே அரசு, அதிகாரம், ஆட்சி, இதன் மூலமாக உங்களுக்கு தன லாபத்தை, நினைத்த அனுகூலத்தை பெற்றுவிடுவதற்கான, இதன் மூலமாக குடும்பத்தில் இனிமையை பெறுவதற்கான அமைப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் மகர ராசி என்பவர்களுக்கு பார்ப்பார். ஆகினாலே மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே தைரியமாக அதிலிருந்து ஒரு அனுகூல பலனை பெறுவது என்பது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் மன சிக்கல் இருந்தால் அதை பெரிதாக்கி வீண் விவாதமாக்கி, அதை சண்டை சச்சரவு ஆக்கி, சாதாரண புண்ணை சிராய்ப்பு புண்ணாக இருப்பது எளிதாக குணமடையக்கூடிய விஷயத்தை பேச்சின் மூலமாக பெரிதாக்கிவிடக்கூடாது. ஆகினாலே அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தால் மிகப்பெரிய அந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து கொள்வதற்கு இந்த கணவன் மனைவி இல்லற உறவிலே அற்புதம் என்பது ஏற்படும். இந்த நேரத்தில் நேரத்தை கையாளக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும். முக்கியமாக எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் மிகப்பெரிய வெற்றி வீரனாக, படை வீரன் எப்படி ஒரு படையை நடத்தி சென்று எது வந்தாலும் சரி அந்த படையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய அந்த வேலை, அந்த வேலையின் மூலமாக வெற்றி. அந்த வேலையிலும் கூட ஒழுக்கம் இருக்கும், நியாயம் இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும். அப்படி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் செம்மை நிறத்திலே ஆற்றலையும் ஒரு குறிக்கோளை வெற்றி அடைய வேண்டும் என்ற நிலையும் தரக்கூடிய இந்த கிரகம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். மகர ராசியில பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சமயத்தில் அறிவும், அந்த அறிவோடு எப்படி, அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஸ்கில்ஸ், நுட்பத்தோடு செயல்பட வேண்டும். ஒருவருக்கு ஒரு இன்ஜின் மெக்கானிக் இருப்பார், அந்த இன்ஜினை எப்படி பிரிப்பது என்று தெரியும். ஆனால் நுட்பம் தெரியவில்லை என்றால் எதற்கு எந்த ஸ்பேனர் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார். வேலை செய்ய தெரியும், ஆனால் சரியான முறையில் செய்ய தெரியாது. அதனால் சிக்கல் இருக்கும், சீக்கிரமாக முடியாது. ஆனால் இப்போது
இன்டெலிஜென்ஸ் அது இருக்கும், ஸ்கில் நுட்பம் இருக்கும். ஆகையினால இது மிகப்பெரிய வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, செவ்வாய் தானே கோபத்திற்கு அதிபதியானவராக இருக்கிறாரே என்று யோசித்தால் பெண்களுக்கு இப்போது பண்பு உள்ளமும் அன்பு உள்ளமும் அரவணைக்கக்கூடிய சக்தியையும், அது மட்டுமல்ல ஒரு எலகன்ஸ், ஒரு ராஜ கம்பீரம், ஒரு ராணியை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்கும், பொலைட் என்று சொல்வார்கள், பண்போடு பேசி அன்போடு பேசி வெற்றியையும் மக்கள் மனதையும் கொள்ளையடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரும். நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக மகர ராசி பெண்கள் இருப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தரும். மகர ராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நட்பு உறவு சில ராசிகளோடு இப்போது பொருந்தி பலப்பட்டுவிடும். அது தனுசு ராசி, ரிஷபம், விருச்சிக ராசிக்காரர்களோடு இப்போது அருமையான ஒரு நட்பு பலப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினாலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு, 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சுகம், சந்தோஷம், வீடு, வாகனம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய உங்களுடைய தாய் வழி விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதில் ஆட்சி செய்யக்கூடிய செவ்வாய் உங்களுடைய மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். அது மட்டுமல்ல, பொருள் சார்ந்த விஷயம், உங்களுக்கு எந்த ஒரு பொருள் வர வேண்டும் என்றாலும் செவ்வாயினுடைய இந்த பலம் வேண்டும். அந்த பலம் இப்போது பெறுகிறீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருந்து நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி வெற்றி பெறுவதற்கான அதற்கான எல்லா அம்சங்களையும் தருவார். நீங்கள் கட்டமைக்கக்கூடிய விஷயம், திட்டங்கள் நிச்சயமாக பொய்த்து போகாமல் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு. இதுவரை ஏதேதோ செய்து பார்த்துவிட்டோம், ஒன்றும் முன்னேறுவதற்கான வழி தெரியவில்லை என்று இருந்த கிரக நிலைகளிலிருந்து ஒரு முன்னேற்றமாக வந்து கொண்டிருக்கிறது. எப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு தன சனியாக சென்றாரோ அப்போதிருந்தே பிரச்சனைகளினுடைய அந்த நீட்சியானது குறைந்து இப்போது வெற்றிக்கான வளர்ச்சிக்கான பாதை உங்களுக்கு துவங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மகர ராசிக்கே உள்ளான பண்பு என்ன? தைரியம். தைரியமாக இருக்கக்கூடிய மகரம் மட்டுமே வெற்றி பெறும். சோர்ந்து ஒரு முடக்கத்தில் இருந்தால் மகரத்திற்கு வெற்றி என்பது சற்று குறைவாகவே அமைந்துவிடும். ஆகையினாலே இப்போது உங்களை துரத்துவதற்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். வேலைக்காக துரத்துவார், வெற்றிக்காக துரத்துவார், ஓரிடத்திலே தங்க விடமாட்டார். ஏதேனும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்ற குறிக்கோள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, குற்றமுள்ள அல்லது குற்றமற்ற செயல்களை மட்டும் செய்யவும், குற்றமற்றவர்களாக இருக்கவும், குற்றமுள்ளவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை முறித்துக் கொள்வதற்கும் இந்த காலகட்டம் மிக ஏற்றதாக இருக்கும். ஆண்களுக்கு வெற்றியும் நுட்பமும் ஒருங்கே அமைவதற்கான காலம். ஆகையினாலே சற்று யோசித்து நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அமைவதற்கான ஏற்ற காலமாக இது அமைகிறது. எது கடினம் என்று நினைத்தீர்களோ, எது முடியாது என்று நினைத்தீர்களோ அதை முடித்து காட்டுவதற்கு ஏற்ற நேரம். எடுத்து செய்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இப்போது ஒரு நல்ல அருமையான குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்றாலும் சரி, அதற்கான மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலை அமைகிறது. உங்களுடைய உடல் நலத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நல்ல ஒரு வெற்றி சூழ்நிலை அமைகிறது. உங்களுடைய எதிரிகளை துவம்சம் செய்து அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும், எதிரிகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதில் ஒரு வெற்றி சூழ்நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு, செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று, சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, உங்களுடைய கைகளால் பசுமாட்டிற்கு பசுந்தீவனத்தை தருவது, உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு, பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையிலே 6 நெய் தீபம் ஏற்றி நிலைத்த செல்வம் பெறுவதற்கான வழிபாடை மேற்கொள்வது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும். தைரியத்தோடு இருப்பது, அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வேலைகள் அமையும் அல்லது தொழில் அமையும் என்றால், ரத்தம் சார்ந்த விஷயங்களிலே, அதாவது லேப் டெஸ்ட் போன்ற அமைப்பு. சென்ற ஆண்டு கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த நேரத்தில் பொதுவாக மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா நேரத்திலும் இந்த பிளட் டெஸ்ட், லேப் டெஸ்ட் அல்லது இந்த சென்டர்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, ஸ்கேன் சென்டர், இவற்றை அமைத்தால் வெற்றி பெறுவதை விட இந்த நேரத்தில் அமைத்தால் அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். சுய ஜாதகத்தின் தசாபுக்திகளையும் சற்று அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த நேரத்தில்
காஸ்மாலஜி அதாவது வானியல் சார்ந்த கல்வியிலே வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு, தைரியம் தேவை என்று இருக்கக்கூடிய விஷயங்களிலே வெற்றி பெறுவதற்கு கப்பலிலே மாலுமியாக செல்வது, காவல்துறை, இராணுவம் போன்ற விஷயங்களிலே பணியாற்ற ஒரு முயற்சி செய்வது, பள்ளி கல்வித்துறைகளிலும் கூட கல்லூரி கல்விகளிலும் கூட ஒரு வேலை என்றால் அதற்கான முயற்சி, பொருளாதாரம் எக்கானாமிக்ஸ், கணிதம் கணக்காயர் போன்ற பட்டய கணக்கர் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆகையினால இது போன்ற விஷயங்களிலே நீங்கள் இந்த நேரத்தில் முயற்சி செய்வது, மேலும் நிலம் ரியல் எஸ்டேட் விஷயத்திலே வீடு கட்டி விற்க வேண்டும், நிலம் வாங்கி விற்க வேண்டும் என்ற முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு பொதுவாகவே தரும். அதேபோல் வாழ்க்கையிலே ஏதேனும் இடர்பாடு இருந்தால், கணவன் மனைவி உறவுக்குள் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சீர் செய்வதற்கு அற்புதமான நிலைகளை இது தரும். எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. எனது அன்பு கும்பராசி நேயர்களே, கும்ப ராசி கும்ப லக்னம் என்றாலும் சரி, அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி கும்பமாக இருக்கும்போது இந்த பதிவு மிக முக்கியமானதாக நீங்கள் கருத வேண்டும். காரணம் என்னவென்றால், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 40 நாட்கள் பிப்ரவரி மார்ச் பாதி வரை அற்புதமான ஒரு நிலை என்று சொன்னால், இதில் சற்று கவனத்தோடு இருந்தால் நீங்கள் பல நிலைகளிலே வெற்றி பெற்றுவிட முடியும். 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்து உச்சமாகிறார். அப்போது சில நிலைகளிலே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பல நிலைகளிலே அமைதியாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுக்க நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால், இந்த பிப்ரவரி மார்ச்சில் பாதி வரை காதல் கைகூடி திருமண உறவிலே முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது என்று ஒரு பதிவை தந்திருந்தேன். இதையே சுபமாகத்தான் சொல்லக்கூடிய அமைப்பிலே நான் சொல்கின்றேன். சில நேரங்களிலே சச யோகத்திலே சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே வந்து உச்சம் பெற்று விடுகிறார். இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடியவர் 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தீவிரத்தை நீங்கள் காட்ட முடியும். அந்த முயற்சி தீவிரத்தின் மூலமாக நல்ல பலனை பெற பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான விஷயங்களிலே உங்களுடைய அணுகுமுறை இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தரும். மாத துவக்கத்திலே ஏற்படக்கூடிய, பிப்ரவரி மாத துவக்கத்திலே ஏற்படக்கூடிய அந்த நிபுண யோகம், புத ஆதித்யம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்து தரக்கூடிய அந்த புஷ், அந்த உந்துதல் என்பது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் நகர்த்த வேண்டும், அதை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும். இது திரை மறைவில் இந்த சசயோக சனி பகவான் தரக்கூடிய ஒரு அருள் வாக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதிலுமே நேர்மறையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த சமயத்தில் கும்பராசி என்பர்களுக்கு ஒரு லெத்தார்ஜி, நம்ம யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, நம்மால் ஆகாதது இல்லை, இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டீர்களே என்றால் நிச்சயமாக இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி காலத்திலே சறுக்கல்களை தந்துவிடும். தீவிரமான உழைப்பு என்பது உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த சசயோகத்தில் சனி பகவானுடைய மேலும் ஒரு வீடான கும்பராசிக்கு 12ஆம் இடம், அதாவது விரய மோட்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று விடுகிறார். இந்த உச்சம் பெறக்கூடிய சமயத்தில் இந்த 40 நாட்களில் சில நேரங்களில் சில நாட்களில் கஜகேசரி யோகம் ஏற்படும். அந்த நாளை உணர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே புகழும் வெற்றியும் பெறக்கூடியது இருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி 12. இது எதை குறிக்கிறது என்றால் மாற்றங்கள் நிகழும். வீடு மாற்றம், வியாபார மாற்றம், தொழில் மாற்றம், இவை நல்லது என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது சிறப்பை தரும். தொழில் சார்ந்த பல நிகழ்வுகள், அதாவது அதிலே முக்கியமானது என்ற போக்குவரத்து, அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும். எக்ஸ்பென்சஸ்,
செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள், உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் விரய செலவுகளை பகட்டிற்காக செய்யாதீர்கள். உங்களுடைய தொழிலிலே மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேலதிகாரிகள் இந்த நேரத்தில் உங்களுடைய நிலையில் அவர்கள் செயல்பாடு என்பது சற்று நீங்கள் நினைப்பது போல் இல்லை என்றால் அந்த நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களோடு உரசல் போக்கு, வழக்கு போடுவது அல்லது வழக்குக்குள் சிக்கி தவிப்பது போன்ற விஷயங்கள் இருந்தால் இப்போது உக்கிரத்தை காட்டும் போது செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் ஏதேனும் ஒரு தடைகளை தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். அது மட்டுமல்ல, இதே சம காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்து அதிபதியான சூரியனோடு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இணைவார். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும் போது அப்போது கணவன் மனைவி உறவிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் ஏதேனும் சிறு சிறு சண்டைகள் இருந்தால் இந்த 40 நாட்கள் மௌன விரதம், அமைதி. எது சொன்னாலும் கோபம் என்பதே இருக்கக்கூடாது. சூடு சுரணை இல்லாமல் இருப்பது கூட நலம்தான். வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள குடும்பத்திலே மானத்தை பார்ப்பது, மான நஷ்டத்தை பார்ப்பது என்று குடும்பத்திற்குள் இருந்தால் அதில் சிக்கல் வரும். இது போன்ற நிலைகளிலே தான் கணவன் மனைவிக்குள்ளே ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ், கோபமான பேச்சு ஒன்றுமே இருக்காது. சாதாரண விஷயத்திற்கு கோபமான பேச்சின் மூலமாக பிரிவு நிகழக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த நிலையிலே கணவன் மனைவி பிரிவு என்றால் கணவன் ஒரு திசை மனைவி ஒரு திசை என்று உறவுகளிலே சிக்கல் அல்லது சிறப்பற்ற நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு, அதனால் கேவலம் வரக்கூடியது இருக்கும். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம் அடைந்த முதிர்ச்சியான ஒரு நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும். கோபப்படாமல் இருக்க வேண்டும். முதலீடுகள் என்றால் எந்த விதமான குறுகிய கால முதலீடு என்றால் நப்பாசை என்று சொல்வார்கள் அல்லவா, 1 போட்டால் 100 கிடைக்கும் என்று சொன்னால் அதிலே சென்று சிக்கக்கூடாது. 1 போட்டால் 2 கிடைக்கும், உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம் என்றாலும் கூட சிக்காதீர்கள். இது உங்களை சிக்கலிலே சென்று மாட்டிவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். உங்கள் கையிலே பணம் இருந்தால் ஜென்மச்சனி காலத்தில் நீண்ட நெடிய முதலீடு, நிலம் வாங்கி வைப்பது, தங்கம் வாங்கி வைப்பது, இது நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை தரும். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான், ஆக உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய அசுபங்களுடைய காரணத்தினால் விபரீத குறுக்கு வழிகள் எல்லாம் மனதிலே தோன்றும். சட்டத்திற்கு புறம்பாக ஏதேனும் சாதித்து விடலாமா என்று தோன்றும். ஏதோ ஒன்று அதிர்ஷ்டமாக கிடைத்து விடுவது போன்று தோன்றும். சிலருக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய ஆசைகள் கவர்ந்து விடலாம் என்ற ஆசைகள் கூட இந்த நேரத்திலே தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும். அதில் வெற்றி காண்டு ஏதேனும் சுகப்படலாம் என்ற நிலை என்றால் அதில் சுகம் வரக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் தருகிறது. இது உங்களுக்கு சோதனை காலம், மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி ஏதேனும் ஒன்றிலே சென்று சிக்கிவிட்டீர்கள் என்றால் ஜென்மச்சனியிலே வரக்கூடிய வருடங்களில் தொடர்ந்து உங்களுக்கு சிக்கலை தரக்கூடிய கிரகநிலைகளாக மாறி சிக்கலை தரும். இந்த காலகட்டம் என்பது இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் ஏதேனும் மிகப்பெரிய மாற்றங்கள் வருகிறது என்றால் அதற்கு வாய்ப்பு இருக்கும். அதை யோசித்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல வழியிலே மாறுவதற்கான கிரகநிலை, ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் பழைய விஷயத்தையே நினைத்து நினைத்து தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கு முருகன் மீது நம்பிக்கை வைத்து முருகன் வழிபாட்டில் ஈடுபடும் போது வெற்றி கிடைக்கும். அருகிலே உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு என்பது உங்களுக்கு மனதிலே நிம்மதியையும் மாற்றத்தையும் தரும். எந்த விதமான ஒரு தீய நிலை இருந்தாலும் கூட மன அமைதியை ஏற்படுத்தி கொள்வதற்கு அமைதி வழியிலே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தருகிறது. நல்ல நிலையிலிருந்து ஒரு அற்புத நிலைக்கு மாறுவதற்கு, குட் டு பெட்டர் என்ற நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பை இது தரும். ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக ஸ்டபர்ன் திங்கிங் ஏற்படுத்தக்கூடிய சசயோக நிலை இருக்கிற காரணத்தினால, அது மட்டுமல்ல அசுப யோகம் என்று சொல்லக்கூடிய 2 மற்றும் 12ஆம் இடங்களில் 2இல் ராகு 12இலே செவ்வாய் தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில்
இதே சம காலகட்டத்தில் 7ஆம் இடத்து அதிபதி சூரியன், அவரும் சுபர் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு சுபத்தன்மையை தரக்கூடிய நிலை, வாழ்க்கை துணை அல்லது வேலை துணையோடு கூட ஒரு முரண்பாடை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினாலே எங்கும் பேச்சை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சிக்கல். எதிலும் அந்த ஸ்பெக்குலேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த லாட்டரி டிக்கெட் போன்ற விஷயங்கள், மோகத்தின் அடிப்படையில் பணம் வரக்கூடியது, லாபம் வரக்கூடியது போன்ற விஷயங்களிலே சிக்காதீர்கள். திருமண உறவுகளிலே கவனம், கணவன் மனைவி உறவிலே கவனம். மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை சொல்வது அல்லது கேட்பது மனதிற்கு அமைதியை தரும், மன தெம்பையும் தைரியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நிலம் சார்ந்த விஷயத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலைகளை இந்த கிரகநிலை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கும். தீய வழியின் மூலமாக, குறுக்கு வழியின் மூலமாக, சட்டத்திற்கு புறம்பான வழிகளின் மூலமாக வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். அதில் மட்டும் சிக்காமல் இருக்க வேண்டும். யோகா செய்யுங்கள், நடைபயிற்சி செய்யுங்கள், எப்போதும் ஒரு புன்னகையோடு முகத்தை சந்தோஷமாக வைத்திருங்கள். எப்போதும் குளித்து நீராடி தூய்மையோடு இருக்கும்போது சிக்கல் என்பது இருக்காது. தூக்கத்தை சற்று குறைத்து, ஆனால் தேவையான அளவிற்கு உறக்கம் என்பது இருக்க வேண்டும். அலைச்சல் என்றாலும் வெற்றியை தரக்கூடிய கிரகநிலை. உங்களுடைய ஜாதகத்தை அருகிலே உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வைத்து பூஜை செய்யும் போது ஏதேனும் தசாபுக்தி பலன்களிலே கோளாறு என்றாலும் கூட அதிலிருந்து நிவர்த்தியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உக்ரம் பெரும் உச்ச செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது திருந்த வாய்ப்பு, மன நிம்மதி ஏற்பட வாய்ப்பு, தீய பழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி உறவிலே அமைதியை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு, பிரிந்த உறவு, பிரிந்த குடும்பங்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை, அதற்கான தைரியத்தையும் தெம்பையும் உங்களுக்கு தருகிறது. உங்களுடைய சகோதரர்களோடு ஏதேனும் முரண் இருந்தால் இப்போது பேசி தீர்த்து கொள்ளலாம். உங்களோடு இளையவர்களோடு ஏதேனும் முரண் இருந்தால் இப்போது பேசி தீர்த்து கொள்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. தொழிலிலே சற்று வேகம் எடுக்கக்கூடிய ஏதேனும் சூழ்நிலை இருந்தால் அதை அனுசரித்து சற்று விட்டு கொடுத்து உயர்வை பெறக்கூடிய சூழ்நிலை. இந்த 40 நாட்கள் சூரியன் வழியாகத்தான் உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு அருள் தரப்போகிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேயர்களே. மறைந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு மாத காலத்திற்கு, சனி பகவானும் உங்களுக்கு சூரியன் வழியாகத்தான் அருள் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்த பதிவிலே அதை பற்றி தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில் இருந்தால் அவர்களோடு பகிருங்கள். நன்றி. எனது அன்பு மீனராசி நேயர்களே, இந்த 40 நாட்கள் ஜனவரி அற்புதமாக துவங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். விரைச்சனி காலத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட இப்போது உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே அந்த பெயர்ச்சி பிப்ரவரி 5 முதல் மார்ச் சற்றேறக்குறைய 14-15 வரை இந்த 40 நாட்களும் அற்புதமாக இருக்கும். தன வரவு என்பது அமோகமாக இருக்கும். சமுதாய நிகழ்வுகளிலே, திருமணம் அல்லது ஏதேனும் ஒரு சடங்கு சம்பிரதாய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அதிலே உங்களுடைய பங்களிப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம், வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழல்களை உருவாக்கி தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக அமைகிறது. செவ்வாய் எப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் என்றால், உங்களுடைய கையிருப்பை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அதை உயர்த்த முடியும். அதேபோல் உங்களுடைய பயணங்கள், நிச்சயமாக ஏதேனும் ஒரு பயணம் என்பது இருக்கும். அந்த பயணம் திருமணம் சார்ந்த அல்லது உங்களுடைய உறவினர்களினுடைய ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் விளையாட்டாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கூட ஒரு வருமானத்தை தந்துவிடக்கூடிய, பொழுதுபோக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கூட ஒரு அமைப்பான ஒரு தன லாபத்தை தந்துவிடக்கூடிய, அதேபோல் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக நீண்ட நெடிய காலத்திற்கு வாழ்க்கையிலே வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தரும். இந்த கிரகநிலைகள் என்பது உங்களுடைய ராசியிலேயே தனத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரகம் தூரமாய் இருந்து, நெடிய தூரத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமாய் தனலாபத்தை தந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் ஏழச்சனினுடைய பிரச்சனைகள் அதிகமாக தெரியாது. பணத்தை கையாள்வதிலே வெற்றியை பெற்றுவிட்டீர்கள் என்றால் வெற்றி என்பது நிச்சயம்.
அது மட்டுமல்ல, இப்போது உங்களுக்கு எதை செய்தாலும் சட்ட ரீதியாக செய்ய வேண்டும், எதை செய்தாலும் அதிலே ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்ற மனதிலே ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவோடு நீங்கள் ஒரு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் யோசித்து செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை இந்த கிரகநிலை செவ்வாயினுடைய உச்சநிலை தந்துவிடும். செவ்வாயினுடைய இந்த 11ஆம் இடத்திலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உக்கிரமான சிந்தனையை உங்களுக்கு தரும். என்ன உக்கிரமான சிந்தனை? அதிக லாபம், அதிக உழைப்பு மூலமாக அதிக லாபத்தை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஏற்படும். அதன் மூலமாக அந்த எண்ணத்திற்கான வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை கூட இந்த கிரகநிலை உங்களுக்கு அற்புதமாக கட்டமைத்து தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகையினாலே ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம், தினம் கையிலே வரக்கூடிய பணத்திலே ஒரு புதிய வழியை திறந்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய, இளைப்பாறக்கூடிய, நிழல் தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். பயணங்களின் மூலமாக புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். புதிய மனிதர்களினுடைய பழக்கத்தின் காரணமாக வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய சகோதரர்கள், குறிப்பாக உங்களோடு வயதிலே மூத்தவர்கள், அண்ணனாக அக்காவாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்கள் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை நீங்கள் கேட்டு அல்லது கேட்க வைக்கப்பட்டு வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும். ஆகையினால நிச்சயமாக பெரியவர்களுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பெரிய அளவில் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் இப்போது அனுகூல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய கிரகநிலை என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூல பலன், அதிர்ஷ்ட காற்று அடிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலையை மீனராசிக்கு தருகிறது. ஏழரை சனி காலத்திலே, விரயச்சனி துவக்கத்திலே இப்படி ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக சந்தோஷமான செய்தியாகத்தான் உங்களுக்கு இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலை, உடல்நிலையிலே ஒரு நல்ல நிலை, எது ஆனாலும் ஒரு எனர்ஜியோடு ஒரு ஆற்றலோடு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் கூட அதிகப்படியான உடற்பயிற்சி, நீண்ட நெடிய தூரத்திற்கு ஓட்டப்பயிற்சி எல்லாம் செய்யக்கூடாது. தொடர்ந்து வாழ்க்கையிலே வெற்றியை பெறுவதற்கு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, எல் தீபத்தை சனிக்கிழமைகளிலே மாலை வேளையிலே ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும். வியாழக்கிழமைகளிலே உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமா என்ற மனதிலே ஏதாவது தைரிய குறைபாடுகள் இருந்தால் தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை அஷ்டமி நாட்களிலே வாராகி வழிபாட்டையும் இரவு வேளையிலே ஒரு 8 மணிக்கு மேல் இந்த நாட்களில் தேய்பிறை அஷ்டமி நாளிலே ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாட்டை செய்து வரும்போது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வழிவகைகளை இந்த கிரகநிலைகள், குறிப்பாக செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய, அதுவும் லாப நிலையிலே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும். செய்யக்கூடிய தொழிலிலே வெற்றி என்பது கிடைக்கும். மாணவர்களாக இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு உடல் உழைப்பு கூடுதலாக அமர்ந்து படிப்பதற்கான ஒரு ஆற்றலை இந்த நேரம் தரும். காதல் வெற்றி பெறுமா என்றால் காதல் நிச்சயமாக கண்ணியமான காதல் என்பது மிகப்பெரிய வெற்றியை பெறும். உடல் நலத்திலே முன்னேற்றம் என்பது இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆதரவு என்பது இருக்கும். இப்படியெல்லாம் வெற்றி மீது வெற்றி வருவதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலையை 40 நாட்களும் செவ்வாய் தருவார். செவ்வாயினுடைய மேலும் வரங்களை பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமைகளிலே உங்களுடைய இல்லத்திலேயே முருகனை நினைத்து முருகனுக்கான வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். சஷ்டி தினத்திலே முடிந்தால் உண்ணாவிரதம் இருந்து முருகனை வழிபடுவது சிறப்பை உங்களுக்கு தரும். எனது அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.